श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। மகாமகோபாத்தியாயரான பிரம்மஸ்ரீ இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளுடைய நினைவாக நடக்கக்கூடிய உபன்யாச நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் இன்றைக்கி கூடியிருக்கோம். பிரம்மஸ்ரீ இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் நம்மளுடைய கல்லூரியின் முன்னாள் மீமாம்சா அத்தியாபகராக இருந்து ஓய்வு பெற்று இருந்தவர். இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளை பற்றி பேசினால் முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அவருடைய கடினமான தபஸ். அவருடைய ஒரு ஆச்சாரம்தான் அந்த ஆச்சாரத்துக்கே பேர் போனவர்னு நம்ம சொல்லலாம். நித்தியப்படி அவகாஹன ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தவர். கடைசி மூச்சு வரைக்கும் அங்கே மடிப்பாக்கத்தில் ஐயப்பா நகர் ஏரின்னு இருக்கும், ஐயப்பன் கோவிலா எதிர்த்தா போல் ஒரு வேளையாவது அவகாஹன ஸ்நானம் பண்ணிடணும் அப்படிங்கிறத ஒரு நியமமாக வச்சுருப்பார். அதை மாதிரி இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள்கிட்ட படித்த பாக்கியம் அடியனுக்கும் அடியனுடைய நண்பர் சௌஜன்யகுமாருக்கும் உண்டு. நித்தியப்படி ஆற்றுக்கு போய் மீமாம்சா பரிபாஷாங்கிற கிரந்தம், கொஞ்சம் நியாயப்பிரகாசம், தந்திர சித்தாந்த ரத்னாவளின்னு ஒரு அர்வாச்சீன கிரந்தம், அதையும் இபி சாஸ்திரிகள்கிட்ட நாங்கள் நேரடியாகவே படித்த ஒரு பெரும் பாக்கியம். ஆற்றுக்கு போனால் எதுவும் சாப்பிட கொடுக்காமல் அனுப்பவே மாட்டேன். அவ்வளோ ஒரு பிரேம படிக்க வரவாழ்கிட்ட உண்டு. கடைசி காலத்தில் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தார், எங்களுக்கு மீமாம்சா நடத்தின்னு இருந்தார். இ பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் 1950களிலேருந்து ராயப்பேட்டா வெஸ்லி ஹைஸ்கூலில் ஹிந்தி அத்தியாபகராக இருந்து, அதுக்கப்புறமா நம்மளுடைய காலேஜில் கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளுடையவும் அதே மாதிரி சிவராம தீட்சிதர்னு அந்நாள் பிரின்சிபால் இவர்களுடைய பிரேரணையின் மூலமாக இங்கே மீமாம்சா பிராத்தியாபகராக வந்தார். இபி சாஸ்திரிகள் அடியன்கிட்ட பகிர்ந்துட்ட ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா, இங்கே தேனம்பாக்கத்தில் கேம்பில் மகாபரிவா இருந்தப்போ இங்கே சம்ஸ்கிருத காலேஜில் அத்தியாபகனாக ஒரு பதம் இருக்குது, நாங்கள் போக போகிறேன்னு சாஸ்திரிகள் தெரிவிச்சுட்டதாகவும், பெரியவா அவரை இபி சாஸ்திரிகளை இன்டர்வியூ பண்ணதாக சொன்னார். அது எப்படின்னா, இன்டர்வியூ வாஸ்தவமான இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் புஸ்தகத்தை தந்திரவார்த்திகத்தை என்கிட்ட கையில் கொடுத்து, நீ இதை பார்த்து வச்சுன்று பூஜை முடிஞ்ச உடனே வா திருப்பியும் பார்க்க அப்படின்னு பெரியவா மகாபெரிவா சொன்னதாகும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே மட்டத்து சிப்பந்திகள் அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு பாடம் சொல்லி அவளுக்கு இவர் பாடம் சொல்லும்பொழுது குறுக்க கேள்விகள்லாம் கேட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ, அதாவது சம்ஸ்கிருத காலேஜுக்கு அத்தியாபகராக இபி சாஸ்திரிகள் போகிறங்கிற தகவலை தெரிவிச்சென்றதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பரீட்சை பண்ணி, அதுக்கப்புறமா சில நாட்கள் கழித்து கர்நாடகாவில் ஹோஸ்பேட்டா அந்த இடத்துல ஒரு உபன்யாசத்துக்காக சாஸ்திரிகள் போயிருந்து, அப்போது பெரியவா இவர் பேசுகிறத கேட்டு காலேஜில் சேர்ந்த நாளுக்கும் இன்றைக்கும் நல்ல அபிவிருத்தி தெரியறதுன்னு தெரிவிச்சுட்டதாக சொன்னான். இந்த ரெண்டாவது தகவல் அடி எனக்கு தெரியல, இப்போது ராமண்ணா சொல்லி தான் தெரிஞ்சுட்டேன். ஆனால் இந்த தகவல் இபி சாஸ்திரிகளை என்கிட்ட சொன்னார், பெரியவா என்ன இன்டர்வியூ பண்ணா அப்படிங்கிறத சொன்னால். அப்படி ஒரு தபஸு. இபி சாஸ்திரிகளை பற்றி நம்ம நிறையா சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் என்னென்னா, இன்றைய உபன்யாசகர் சபா நிமித்தமாக சபா கௌரவத்தை முன்னிட்டு நான் பேர் சொல்கிறேன், குருவோட பேரை அடிக்கடி சொல்லக்கூடாது. இனிமேல் நான் குருநாதர்னோ குருச்சரணால்னோ சொன்னால் அது மகாமகோபாத்தியாய டாக்டர் மணிதிராவிட அவர்கள்னு ஞாபகம் வச்சுப்போம். இன்றைக்கி மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பரிச்சயங்கிற தலைப்பில் வாத்தியார் பேசுகிறதுக்காக வந்திருக்கார். வாத்தியாருடைய வார்த்தையை தான் நான் ஞாபகப்படுத்திப்பேன். இபி சாஸ்திரிகள் தவறி போன சில நாட்களில் ஒரு ஸ்ரத்தாஞ்சலி டிபிஆர் சார் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ வாத்தியார் சொல்கிற ஒரு விஷயம், சொன்ன ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக, இந்த உபநயனம் அவருடைய பிள்ளை உபநயன சமயத்தில் நாந்தி ஸ்ராத்தம் சம்பந்தமாக ஒரு சந்தேகம் இருந்தது. அது சுந்தரராம தீட்சிதர் ஒரு விதமாக சொன்னார், பண்ணி வைக்கிற வாத்தியார் ஒரு விதமாக சொன்னார். நான் என் மீமாம்ச மூளையை வச்சு ஒரு விதமாக யோசிச்சுட்டு வந்தேன், ஆனால் எதுக்கும் பதில் தெரியறதாக தெரியல. அப்போ வாத்தியார் சொன்னார், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன். என்னென்னா, நேராக இபி சாஸ்திரிகிட்ட போய் கேட்க வேண்டியது, அவர் முகத்திலிருந்து என்ன வழி வருதோ அதை இப்போதைக்கு தீர்மானம் கிடைக்கிற வரைக்கும் அதை அனுஷ்டானம் பண்ணிடுறது. அதுக்கு ஒரு காரணம் சொன்னார், அவருடைய தபஸுக்கு அவருடைய முகத்திலிருந்து சரியான வழி தான் வருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு ஸ்ரத்தாஞ்சலி போது குருநாதால் தெரிவிச்சுட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இபி சாஸ்திரிகளுடைய நினைவாக அவருடைய குடும்பத்தார் ஒரு என்டோமெண்ட் ஃபண்டு, ஒரு வைப்பு நிதியை உருவாக்கி
வருஷா வருஷம் தர்மசாஸ்திரம் சம்பந்தமாக அல்லது மீமாம்சா சாஸ்திரம் சம்பந்தமாக ஒரு உபன்யாசத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டதன் பேரில் ஒரு எண்டோமெண்ட் கிரியேட் ஆகி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இத்தகைய இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு அறிமுகம்னு பேசுகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய குருநாத்தால் நான் சாஷ்டாங்க நமஸ்காரத்தோடு ஸ்வாகத்தம்னு தெரிவிச்சுட்டு மேற்படி உபன்யாசத்தை ஆரம்பிக்க சொல்லி பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். எத்தனை மணி வரை வச்சுக்கலாம்? இந்த கிடையாது சரியில்லைன்னு நினைக்கிறேன். 6:07. ஸ்ரீ குருப்யோ நமः. குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஈவி சாஸ்திரிகளை நான் காலேஜ் வரத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், அவரோட பழகியிருக்கேன். நான் மடத்தில் பரீட்சை கொடுக்க போவேன். அப்போ காசியில் இருந்தேன். காசியிலேருந்து அத்வைத சபா பரீட்சைக்காக காஞ்சிபுரம் அங்கே பரீட்சை கொடுப்பேன். அது சாதுர்மாசிய காலமாக இருக்கும்போது இங்கே சாதுர்மாசிய பரீட்சைன்னு ஒன்று நடக்கும். நான் என்னுடைய பரீட்சையை முடிச்சுட்டு நேராக காசிக்கு போயிடுவேன். அங்கே ஒரு நாள் கூட அதிகமாக தங்கிறதுக்கு கிடைக்காது, அவகாசம் இருக்காது. இருந்தாலும் அந்த சமயத்தில் இந்த பரீட்சை வந்ததுன்னு சொன்னால் அதுலேயும் ஏதாவது ஒரு பரீட்சை கொடுப்போம்னு கொடுத்துட்டு போவேன். அப்போது நியாயப்பிரகாச பரீட்சை நான் ரெகுலராக அந்த பரீட்சை கொடுக்கல, ஏதோ தற்செயலாக அந்த சமயத்தில் இதுவும் நடக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நியாயப்பிரகாச பரீட்சை கொடுத்தேன். முதல் பரீட்சை அதுதான், நியாயப்பிரகாசம். ஈபி சாஸ்திரிகள் தான் அதுக்கு பரீட்சாதிகாரியாக வந்திருந்தார். அப்போ தான் அவருக்கு முதல் பரிச்சயம் எனக்கு. அதுக்கப்புறம் கிரமமாக நான் சபைக்கெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல அவரை பார்க்கும்படியாக ஏற்பட்டது. நிறைய ரொம்ப சபைக்கு வரமாட்டார். இந்த சபைக்கெல்லாம் வருவார். இந்த அக்னிஹோத்திர சபை இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி சபையில் வருவார். பொதுவான சபையில் அதுலேயும் வருவார். வெறும் அத்வைத சபைக்கு அவர் வருதில்லை. ஆனால் அத்வைத சபையில் நான் கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகளை பார்த்துருக்கேன். கே பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள் இவருக்கும் வாத்தியார், முன்னாடி இங்கே பிரின்சிபாலாக இருந்தவர். அவர் வாக்கியார்த்தம் சொல்லி நியாயரக்ஷாமணியிலலாம் வாக்கியார்த்தம் சொல்லுவார். நான் தூரத்துலேயும் கேட்டுட்டு இருந்திருக்கேன் அந்த சமயத்தில், அதை பார்த்துருக்கேன். இவர் ஈபி சாஸ்திரிகள் இதுக்கப்புறம் நிறைய பழக்கமாயிடுச்சு. ஒரு சில சமயத்தில் நிறைய விசாரங்கள்லாம் வேறு பண்ணும்படியாக ஏற்பட்டு போச்சு. அவரோடு சேர்ந்து விசாரம் பண்ணுறது. ஏதோ ஒருத்தர் அக்னிஹோத்திரம் ஆதானம் பண்ணும்போது அமாவாசையில் ஆதானம் பண்ணிட்டு விட்டார். அமாவாசையில் ஆதானம் பண்ணினா அந்த ஆகிதமான அக்னியை 10 நாளைக்கு அஜஸ்ரதாரணம்னு சூத்திரத்தில் இருக்குது. அவர் அதை பண்ணலை. பண்ணாமல் அது காமியம் நமக்கு நித்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தபோது ஏதாவது பண்ணி, இப்போ நமக்கு வேறு ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் ஏதோ ஆதானம் பண்ணிட்டு விட்டார், ஆதானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு இருக்கார். இந்த ஒரு அஜஸ்ராதானம்ங்கிறது விட்டு போச்சுங்கிறதுனால அவர் என்ன தான் பிராயசித்தம் பண்ண சொல்கிறது? பிராயசித்தம்னு சொல்லலாமா, இல்லை திருப்பி புனராதானம் பண்ணுறதா? ஒரே ரகலையாக இருந்தது. அப்போ அவரோடு சேர்ந்து விசாரம் நடந்தது. கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படி மடத்துலலாம் சபை நடந்தது. கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பண்ணி தான் ஆகணும்னு தெரியுறது, ஆனால் பண்ணலை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது அங்கமாக பிரதானமான விசாரம் பண்ணிவோம். பண்ணி பார்த்து எது விட்டு போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தா போல் அந்த ஆதானம் செல்லுபடியாகுமா ஆகாதான்னு பெரிய விசாரம் நடந்தது. ஆக அவரோட நிறைய விசாரம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட மடத்துக்கு வந்தார். அவகாகனம் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லி கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு போனார்.
அப்போது அவர் தனியாக போயிட்டார். அப்புறம் பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு எனக்கு பரம ஆப்தர் பிரம்மச்சாரி மடத்தில் இருந்தார். அவர் சொன்னார், நீயும் போ, வயதானவர், நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் பின்னாடி போனேன், சௌக்கியமாக பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அவருடைய ஞாபகார்த்தமாக நம்ம இப்போ மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பரிச்சயமாக அப்படின்னா என்னதுன்னு சொல்லணும். மீமாம்சா சாஸ்திரம் எதுக்காக வந்தது அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? 6 சாஸ்திரம்னு சொல்லுவா. அதில் 2 மீமாம்சா சாஸ்திரம் வரும். பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம். பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தை மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிடுவா. உத்தர மீமாம்சா சாஸ்திரமும் மீமாம்சா சாஸ்திரம் தான். ஆனால் அதை என்ன சொல்லுவான்னா மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சைன்னு சொல்ல மாட்டான், அது வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ பூர்வ மீமாம்சா அப்படிங்கிறது என்ன, இது எதுக்காக வருது, இது தேவைதானா அப்படிங்கிறத நம்ம விசாரித்து பார்ப்போம். நம்ம இப்போ 4 சாஸ்திரம் படித்தவாளை பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீண அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு சொல்லுவாள், வசதியாக சொல்லுவாள். மகாமகோபாத்தியாய மாதிரி மகாமகோபாத்தியம் இல்லை, பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீண. இந்த இடத்துல பதம்ங்கிறது வியாக்கரண சாஸ்திரம். இது ஒவ்வொன்றும் பாராவாரம்னா சமுத்திரம். வாக்கியங்கிறது மீமாம்சா சாஸ்திரம், பத வாக்கியம். பிரமாணங்கிறது நியாயசாஸ்திரம். இந்த 3 சாஸ்திரமும் சமுத்திரம் போல. இந்த சமுத்திரத்தை நன்னா படித்து கரை கண்டவர் அப்படின்னு அர்த்தம், பாராவார பாரீணா அப்படின்னு. 4 சாஸ்திரம் இருக்கிறது இந்த 3 மாத்திரம் விசேஷமாக எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த 3 இருந்தால் தான் வேறு எந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சரியாக புரிஞ்சிக்க முடியும். பதம் வாக்கியம் பிரமாணம்ங்கிற இந்த 3 தெரியலேன்னு சொன்னால் எந்த சாஸ்திரத்துலேயும் சரியான ஞானம் வராது. வியாக்கரணம் தெரியலைன்னா எங்கேயாவது புஸ்தகம் படிக்க முடியுமா, சம்ஸ்கிருத புஸ்தகம், அதுவும் சாஸ்திர புஸ்தகம் படிக்க முடியுமா? அர்த்தமே புரியாது. பிரகிருதி பிரத்யெல்லாம் சொல்லி விவேச்சனம் பண்ணுறச்சே வியாக்கரணம் தெரியாமல் என்ன பண்ண முடியும்? அதனாலே வியாக்கரண சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பிரமாண சாஸ்திரங்கிறது நியாயசாஸ்திரம். இது எதுக்காக தெரியணும் அப்படின்னு கேட்டால், நியாயசாஸ்திரம் நம்மளுடைய புத்தியை நல்லா விற்பாதனம் பண்ணுறது. இன்னொரு தினசாக பார்த்தா, இந்த நியாயசாஸ்திரம் பண்ணினது கௌதமர் தானே, கோதமர்னு சொல்கிறது உண்டு, கோதம மகர்ஷி. அதுக்கு வாத்ஸ்யாயனர் பாஷ்யம் எழுதியிருக்கார். வாத்ஸ்யாயனர் என்ன சொல்கிறார், இந்த நியாயசாஸ்திரம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை விசாரித்து தீர்மானம் பண்ணுறதுக்காக. அதில் 16 பதார்த்தங்களை சொல்லி, இந்த 16 பதார்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரமாண பிரமேயம் அப்படின்னு அது சம்சயம்னு அதுக்குள்ளே ஒன்று போடுறார். இந்த சம்சயம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், சம்சயம் ரொம்ப முக்கியம். சம்சயம் வந்தால் தான் மேற்கொண்டு வேலை நடக்கும், விசாரம் பண்ண முடியும். சம்சயங்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னால், அப்போ தான் விசாரமே ஆரம்பிக்கிறது. சம்சயம்னு மனசில் ஒன்று வந்தால் தான் நம்ம மேற்கொண்டு விசாரித்து மேலே போக முடியும். அதனால் சம்சயங்கிறது விசாரத்துக்கு பூர்வாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் அதை 16 பதார்த்தத்தில் சேர்த்து இவர் சொல்லியிருக்கார் நியாயசாஸ்திரத்தில். அப்படி சொல்கிறச்சே என்ன சொல்கிறார், விமர்சிய பூர்வோத்தர பக்ஷா விமர்சனை நல்லா ஆலோசனை பண்ணி தத்வாவதாரணம் நிச்சய. சம்சயத்தில் ஆரம்பிக்கிறது, நிச்சயத்தில் முடிகிறது. ஆரம்பம் சம்சயமாக இருக்கும், இவன் விமர்சனம் பண்ணி பூர்வோத்தர பட்சத்தில் நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டான்னா அப்போ என்ன ஆகும், நிர்ணயம் வந்துடும், நிச்சயம் வரும். அதுக்காக 2ஐயும் இங்கே சேர்த்துருக்கு. பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தில் அதுதான் அடிப்படை. இங்கே விசாரம் பண்ணுற இடத்துல இங்கே எப்படி ஒரு விசாரம் இருக்கும்னு சொன்னால், ஒரு அதிகரணம்னு சொல்லுவாள். அதிகரணம்னு சொன்னால் அது ஒரு 5 அவயவங்கள் 6 அவயவங்கள், சில 10 அவயவங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. 5 அவயவம் சேர்ந்தால் அதுக்கு அதிகரணம்னு பேர். அதிகரணம்னா நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஆதாரம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அதிகரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 அம்சங்கள் சேர்ந்தது அதிகரணம்னு பேர்.
எப்படி அந்த இன்னும் அஞ்சு அவயவங்கள் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு விஷயம், அந்த விஷயத்தை பற்றின சம்சயம். விஷயங்கிறது ஒன்றாச்சா, விஷயம் இல்லாமல் விசாரம் பண்ண முடியாது. ஒரு விஷயம் வரணும், அந்த விஷயத்தில் சந்தேகம் வரணும். சந்தேகம் வந்தால் இப்படியா அப்படியான்னு 2 கோடி இருக்கும். இந்த 2 கோடியில் ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்கும். ஆனால் அந்த ஒன்று சரியாக இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இன்னொன்று சரியாக இல்லைன்னு தீர்மானம் பண்ணினா தானே இது சரின்னு சொல்ல முடியும். திடீர்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு தோணிதேங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ணணும், அந்த பட்சம் சரியா இல்லைன்னு எது இருக்குமோ அது கூட சரியாக இருக்கா இல்லையான்னு பரீட்சை பண்ணணும். சரியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பல யுக்திகளை அனுசந்தானம் பண்ணி பார்த்து அதை திருடப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த யுக்திகள் இந்த இடத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி கண்டித்து சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இப்போ 4 அவயவம் இங்கே வந்ததா, விஷயம், சம்சயம், பூர்வபக்ஷம், சித்தாந்தம்னு 4 வந்ததா. இதோட சேர்த்து ஒரு சங்கத்தின்னு ஒன்று சொல்லுவாள். இந்த சங்கத்தி எதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பண்ணின விசாரத்துக்கும் அடுத்த விசாரத்துக்கும் நடுப்புற ஒரு சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கு அதில் சொன்ன விஷயத்தில் என்ன அம்சம் இதில் தேவை, எடுத்துக்க வேண்டியது என்ன, விட வேண்டியது என்னங்கிறது நமக்கு புரியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு எங்கேயோ தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குதுன்னு சொன்னால் பரஸ்பரம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நமக்கு பல விஷயங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது போகும். ஒரு அதிகரணத்தில் விசாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பூர்வாதிகரணத்தோடு சங்கதி சொன்னார்னு சொன்னால் நமக்கு இந்த விசாரம் எந்த பாதையில் போயின்னு இருக்குதுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்காகவே சங்கத்தின்னு ஒன்று சொன்னான். 6வது சொல்லணும்னு சொன்னால் பலம். நம்ம விசாரம் பண்ணக்கூடிய விஷயத்தில் பூர்வபக்ஷமாக இருந்தால் என்ன, சித்தாந்தமாக இருந்தால் என்ன, என்ன வித்தியாசம் வரும், பலத்தில் அனுஷ்டானத்தில் என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத காண்பிக்கணும். இந்த மாதிரி விசாரம் பண்ணுற ஒரு பத்ததி இருக்கே, அதுதான் அதிகரணம்னு சொல்லப்படும். அதிகரணம் அப்படி சொன்னால் பஞ்சாங்கம் அல்லது ஷடங்கம், வேதவத் ஷடங்கம் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறான். ஆக இந்த விதத்தில் எதை பற்றி விசாரம் பண்ணுறது? லௌகிகமான விஷயத்தையும் விசாரம் பண்ணலாம். ஆனால் மீமாம்சை அதுக்காக வரலை. இந்த பூர்வ மீமாம்சை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் வேத வாக்கியார்த்த நிர்ணயத்துக்காக. இப்போ ஒவ்வொரு வேத வாக்கியத்திலையும் இப்படி நம்ம விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டா? கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் சந்தேகம் வர இடத்துல தான் விசாரம். சந்தேகம் இல்லைன்னா அங்கே போய் விசாரம், அக்னி உஷ்ணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்ததுன்னு சொன்னால் இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு அவசியம் உண்டா? இல்லையா? அது எதுக்காக விசாரிக்கணும்? விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருந்தால் தான் மேற்கொண்டு விசாரிக்க வேண்டிய அவசியம். இது கூட நம்மளுக்கு ஒரு ஸ்வபாவமான பிரவೃತ್ತಿ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சாஸ்திரம் சந்தேகம் வந்தாச்சுன்னா மேற்கொண்டு விசாரிக்கணும்னு நமக்கு ஒரு விதி விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசில் ஒரு சந்தேகம் கொடுத்தோன்னு சொன்னால், லௌகிக விஷயத்திலே சொல்கிறேன், உடனே அந்த சந்தேகம் போட்டு குடையிறது நம்ம மனசை. ஏன் இப்படி இருக்கப்படாதா, அப்படி இருக்கப்படாதா, இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, எது சரியாக இருந்தால் என்ன, நீ எதுக்காக அதை பற்றி விசாரிக்கிறேன்னு நம்ம விடுறதில்லை. இல்லை அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விசாரம் மனசில் ஓடிகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது வேத வாக்கியார்த்தத்தில் ஒரு விசார சந்தேகம் கொடுத்தோன்னு சொன்னால் அதை சும்மா விட முடியாது. லௌகிக விஷயத்திலேயே நமக்கு வரக்கூடிய சந்தேகத்தை தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக பாடாப்பட்டு நல்லாமல் பண்ணி பார்க்குறோம், விசாரம் பண்ணி பார்க்குறோம். அப்படின்னா வைதிக வாக்கியார்த்தத்தை தீர்மானம், சந்தேகம் வரும் இடத்துல தீர்மானம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக விசாரம் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால் சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரம் பண்ணுறதுங்கிறது ஸ்வபாவ சித்தமாக இருக்குது மனுஷனுக்கு. ஆனால் அவன் சரியாக விசாரம் பண்ணுவானா அப்படிங்கிறது தீர்மானம் பண்ண முடியாது. நாம் என்னென்னா பார்க்கலாம், ஒரே விஷயத்தை 2 பேருக்கு கொடுத்து இந்த விஷயத்தில் சந்தேகத்தையும் கொடுத்து இது சரியா அது சரியா அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இவா 2 பேரும் ஒரே விதமான ரிசல்ட்டை கொடுப்பான்னு சொல்லவே முடியாது இல்லையா?
ஒருத்தனுக்கு பூர்வபக்ஷம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியும், இன்னொருத்தனுக்கு இன்னொன்று சித்தாந்தம் கரெக்டாக இருக்குதுன்னு தோணும். நான் பல பேர்கிட்ட கொடுத்தா பலவிதமாக அது ஆகிடும். இதுதான் புருஷ மதி வைஸ்வரூப்பியா அப்படின்னு சங்கர பகவத்பாதார் சொல்லுவாள். அதாவது புருஷாளுடைய புத்திங்கிறது இருக்கே, அது பலவிதமாக வேலை பண்ணுறது. புத்திக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் சந்தேகத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கு அது பல விதமாக விசாரம் பண்ணுறது. எல்லா புத்தியும் ஒரே மாதிரி விசாரம் பண்ணுறது இல்லை. எல்லா புத்தியும் ஏகரீதியாக விசாரம் பண்ணுறது கிடையாது. இவர்கிட்ட கொடுத்தா இவர் ஒரு விதமாக விசாரம் பண்ணுவார், அவர்கிட்ட சொன்னால் அவர் வேறு மாதிரி வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார். இப்படி தானே இருக்குது. இது நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விசார பிரகாரம் வேதார்த்தத்துக்கு உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக படாது. ஏன்னா அங்கே விதி வாக்கியம் நிஷேத வாக்கியங்கிறதுல விதி வாக்கியம் எதை விதிக்கிறதோ அதை ஒரு நிமிஷம் விசாரம் பண்ணி பார்த்தா அது கரெக்டு, இன்னொரு நிமிஷம் விசாரம் பண்ணினா அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வேறு வேறு அப்படின்னு சொன்னால் என்னத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும்? தர்ம நிர்ணயம் பண்ண முடியுமோ? பண்ணவே முடியாது. அதனால் சாதாரணமான மனுஷன் கையில் வேத வாக்கியத்தை கொடுத்துட்டு நீ உன்னுடைய புத்தியை வச்சுட்டு தீர்மானம் பண்ணு, இந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டாக்க உருப்படவே உருப்படாது. ஏன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு தினசாக அதுக்கு வியாக்கியானம் பண்ணிவிடுவா. அந்த மாதிரி தான் வேதாந்தத்துக்கு ஆயிடுத்தோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். வேதாந்த வாக்கியங்கள் பல பேர்கிட்ட போய் ஒரு தீர்மானம் இல்லாத மாதிரி ஆயிடுத்தோன்னு அது எனக்கு ஒரு சந்தேகம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் மகர்ஷிகள் ஒரு விசார கிரமத்தை சொல்லி காமிச்சான், பண்ணி காமிச்சான். எப்படி விசாரம் பண்ணணும், இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியாக உன்னுடைய விசாரத்தை நீ பண்ணணும் அப்படிங்கிறத அவள் எப்படி காமிச்சான்னு சொன்னால் சூத்திரமாக எழுதிவிட்டா. சில இடத்துல பூர்வபக்ஷ சூத்திரம் எழுதி சித்தாந்த சூத்திரம் எழுதுவா, சில இடத்துல வெறும் சித்தாந்த சூத்திரம் எழுதுவா, ஒரு சில இடத்துல பூர்வபக்ஷ சூத்திரத்தோட கூட நிறுத்துறது இருக்குதுன்னு தெரிகிறது. இது எங்கே தெரிகிறதுன்னு கேட்டால் நியாயசாஸ்திரத்தில் அப்படி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 இடத்துல அப்படி இருக்குது. எனக்கு கிடச்சது இப்போ சரியாக இடம் அத்தனை கரெக்டாக ஞாபகம் இல்லை. பூர்வபக்ஷம் சூத்திரம் இருக்குது. அது பூர்வபக்ஷங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய விஷயத்தை கேட்டோன்னா இது நியாய சித்தாந்தம் இல்லை அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் சித்தாந்த சூத்திரம் கிடையாது. அங்கே பாஷ்யக்காரர் கேட்டுக்கிறார், பூர்வபக்ஷம் எழுதினார் மகர்ஷி, ஏன் சித்தாந்தம் எழுதலைங்க அப்படின்னு அவரே ஒரு கேள்வியை கேட்டுண்டு சூத்திரக்காரால் எதுக்காக இந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார் தெரியுமா? ஒரு விஷயத்தை முறைப்படி தெரிஞ்சு விசாரித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரம் எழுதியிருக்கார். இவ்வளவு தூரம் இந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணினவனுக்கு இந்த இடத்துல எது சித்தாந்தம்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வரலேன்னு சொன்னால் அவன் படித்தது வேஸ்ட்டு தானே. இதை படித்து இங்கே எப்படி தீர்மானம் பண்ணணுங்கிற அந்த புத்தி அவனுக்கு ஏற்படணும். அதுக்காக சிஷ்ய புத்தியை பரீட்சை பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்கார். சாஸ்திர சித்தாந்தாத்து தத்துவம் பிரதிபத்துமர்ஹதி இது மன்யத்தே சூத்திரக்காரா அப்படின்னு நியாயபாஷ்யம். அதாவது பூர்வபக்ஷத்தை சொல்லிவிட்டு இவன்கிட்ட கொடுத்தா இவன் அதை கண்டுபிடிக்கிறானா இல்லையா பார்ப்போம். இத்தனை தூரம் படித்து இவனுக்கு அபியாசம் பண்ணியாச்சே, இது ஏதாவது பிரயோஜனப்படுறதா இல்லையான்னு பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாராம். ஆக இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், இந்த சாஸ்திரக்காரெல்லாம் நாம் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிட்டு கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லணும்னு நினைக்கல. இவாளுடைய புத்தியில் விசார சக்தியை ஏற்படுத்தணும், இவாளுக்கு அந்த தானே விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் அவள் பிரயத்தனம் சாஸ்திரங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் விசாரம் பண்ணும்போது அந்த விசாரம் சரியான பாதையில் ஓடணும் அப்படிங்கிறதும் அவசியம் இருக்குது. அது தெரிஞ்சுக்கலைன்னா விசாரம் கெட்டு போயிடும். அதுக்காக மார்க்க பிரதர்சனமும் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சூத்திரங்கள் எல்லாம் ஏற்படுது. மீமாம்சா சூத்திரங்கிறது அப்படி தான் ஏற்பட்டிருக்கு, ஜெய்மினி பண்ணியிருக்கார். எதுக்காக பண்ணினார்னா வேத வாக்கியார்த்த தாத்பரிய நிர்ணயாயன்னு சொல்லலாம். வேத வாக்கியார்த்தத்துக்கு மாத்திரம்தான், லௌகிக வாக்கியார்த்தத்துக்கெல்லாம் நம்ம அந்த மீமாம்சா நியாயத்தை கொண்டு வரணுங்கிறது அவசியமே இல்லை. அதுலேயும் நாம் பேசுகிறதெல்லாம் நம்ம மீமாம்சா நியாயப்படி பார்த்தோன்னா சரியாகவே வராது. 1 மணி நேரம் ஒருத்தன் பேசியிருக்கான், ஆரம்பத்தில் பேசியிருக்கான், அப்புறம் கடைசியில் இப்படி வருது.
மீமாம்சா நியாயப்படி இந்த உபக்கிரம நியாய சஞ்சாரம் பண்ணலாமா அபரிச்சேத நியாய சஞ்சாரம் பண்ணலாமான்னு இங்கே பார்க்கக்கூடாது. ஏன்னா பேசினவனே சொல்லிடுவான், இல்லைப்பா இந்த அபிப்பிராயம் எனக்கு இல்லை, உனக்கு ஏதாவது என்னுடைய வாக்கிய தாத்பரியம் என்னன்னு சந்தேகம் வந்தால் என்கிட்டயே கேளு, நானே சொல்கிறேன்னு. ஆக லௌகிக வாக்கியத்தில் மீமாம்சா நியாயத்தை சஞ்சாரம் பண்ணி தாத்பரியம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் மகர்ஷிகளுடைய வாக்கியம் இருக்கோ இல்லையோ, இது ஸ்மிருதி வாக்கியம் புராண வாக்கியங்கள்லாம் இருக்கே, அதிலெல்லாம் மீமாம்சா நியாயம் தேவைப்படுறது. அது ஏன் அப்படி தேவைப்படுறது நிர்ணயம் பண்ணுறதுக்கு? ஏன்னா அவள் நம்மளை மாதிரி பேச மாட்டாளாம். அதுக்கு காரணம் என்னன்னு குமாரில் பற்றி எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், வேத பிரஸ்தானத்தை அபியாசம் பண்ணினத்தினாலே, அதிசயித்தமாக அபியாசம் பண்ணினத்தினாலே அவளுடைய வாக்கெல்லாம் அப்படியே வருது, வேதம் மாதிரியே வருது. ஆக வேதத்தினுடைய அந்த ஒரு இது இருக்கே ரீதி, அந்த ரீதியில் இவாளுக்கு வாக்கியம் அமையிறது. எதை ஜாஸ்தி அவன் படித்து அபியாசம் பண்ணுறானோ அவனுடைய வாக்கு அதே மாதிரி தான் வரும், அவனுடைய பேச்சு. ஆக அந்த ரீதியில் வேத பிரஸ்தான அபியாசத்தினால மகர்ஷிகளுக்கு வரக்கூடிய அந்த வாக்குகள் கூட அதே மாதிரியாக ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த வாக்குகளையும் நாம் மீமாம்சா நியாயத்தை உபயோகப்படுத்தி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், எல்லா சாஸ்திரத்திலும் மீமாம்சா நியாயம் தேவைப்படுது. மீமாம்சா நியாயம் இல்லாத உபயோகப்படாத சாஸ்திரமே இல்லை. நியாயசாஸ்திரத்தையும் சேர்த்து சொல்கிறேன் நான், நியாயசாஸ்திரத்தையும் உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு தான் சொல்கிறேன். மீமாம்சா நியாயத்தை உபயோகப்படுத்தாத சாஸ்திரம் கிடையாது. முக்தாவளியில் மீமாம்சா நியாயம் தேவைப்படுறது. மங்களவாதத்தில் ஒரு நடுப்புற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறா, மங்களாச்சரணம் எதுக்காக பண்ணணும், புஸ்தகம் ஆரம்பிக்கிறச்ச ஒரு மங்களாச்சரணம் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டுருக்கு. அந்த மங்களாச்சரணத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டான். கடைசியில் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறச்ச மங்களாச்சரணம் பண்ணானோ அந்த காரியம் நிர்விக்ரமாக சமாப்தியாகணுங்கிறது தான் பிரயோஜனம் அப்படின்னு முடிக்கிறாளோ இல்லையோ. கிரந்த சமாப்தி தானே பிரயோஜனம்னு எதை வச்சு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு மீமாம்சா நியாயம் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டால் ராத்திரி சத்திர நியாயம்னு ஒன்று காமிக்கும். ராத்திரி சத்திர நியாயத்தில் என்ன அந்த நியாயஸ்வரூபம் என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஒரு விதிவாக்கியம் இருக்குது. விதிவாக்கியங்கிறது தீர்மானம். ஆனால் ஒரு ஜோதிர் கௌ ராயுகு அப்படின்னு 3 சம்ஜை உள்ள சோமயாகங்களை விதானம் பண்ணுறது. ஆனால் இந்த சோமயாகத்துக்கு என்ன பலம் சொல்லணுமே, பலம் இல்லாமல் செய்ய முடியாதே அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதுக்கு சமீபத்தில் ஒரு அர்த்தவாத வாக்கியம்னு தீர்மானம் பண்ணப்பட்ட ஒரு வாக்கியத்தில் இந்த மாதிரி இந்த 3 யாகங்களை அனுஷ்டானம் பண்ணுறவாள் நல்ல பிரதிஷ்டிதமாக இருப்பாள். பிரதிஷ்டைங்கிற ஒரு பலம் வரும். பலம்னு சொல்லலை, பிரதிதிஷ்டந்தி அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தார், ஒரு நியாயம் என்னன்னு கேட்டால், விதிவாக்கியம் ஒரு கர்மாவை விதிக்கும்போது அதுக்கு உண்டான பலத்தையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அதிகார விதின்னு அதை சொல்லுவாள். ஏன்னா அந்த பலத்தை சொல்லலைன்னா யாரும் செய்ய மாட்டான். விதிவாக்கியங்கிறது எதுக்காக வந்தது, ஒருத்தனை பிரேரணை பண்ணி ஒரு காரியத்தை செய்விக்கிறதுக்காகவே. அதுக்கு பலத்தை சொல்லலைன்னா யாருமே செய்ய முடியாது, செய்ய மாட்டான். அப்போ விதிவாக்கியம் வேஸ்ட்டாக போயிடும். அப்படி ஆகக்கூடாதேங்கிறதுக்காக அதிகார விதின்னு சொல்லி பலத்தை சொல்லக்கூடியது அதனுடைய கடமை. அப்போ ஒரு இடத்துல அது இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஸ்வர்க்கம்னு வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. விஸ்வஜின் நியாயம்னு சொல்லுவோம். ஒன்றும் சொல்லலையா, ஸ்வர்க்க காமகான்னு நீ பாட்டுக்கு சேர்த்துக்கோ, இந்த கர்மா அனுஷ்டானம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு வச்சுடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அபவாதமாக சொல்லும்போது, சொர்க்கம் வரையில் நீங்கள் போக வேண்டாம், இங்கேயே பக்கத்தில் சொல்கிறதுக்கு ஏதாவது தென்பட்டுதுன்னு சொன்னால், பலமாக கல்பிக்கிறதுக்கு யோக்கியமாக ஒன்று உபஸ்திதமாச்சுன்னு சொன்னால் அதை விட்டு கொடுக்க வேண்டாம், அதைத்தான் பலமாக எடுத்துக்கணும், அதை பலமாக கல்பிச்சு சேர்த்துக்கோன்னுட்டார். இதுதான் ராத்திரி சித்திர நியாயம். இங்கே பார்த்தா மங்களாச்சரணம் பண்ணுற காலத்தில் அந்த கிரந்தாரம்பத்தில் அவனுக்கு என்ன உபஸ்திதமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆரம்பிக்கிறோம் காரியத்தை, இது நல்லபடியாக முடிஞ்சால் சரி, அதுதான் புத்தியில் இருக்குது, உபஸ்திதமாக இருக்குது. அதனால் உபஸ்திதத்வாத்
சமாப்திரேவ பலம் கல்பியதே அப்படின்னு முக்தாவளியில் சொல்கிறாரோ இல்லையோ. உபஸ்திதத்துவாத்தின ஒரு பிரமாணமாக அது உபஸ்திதமாக இருக்கேங்கிறதுக்காக அதை அதுதான் பலம்னு சொல்லலாமான்னு சொன்னால் இல்லை, இது ராத்திரி சத்திர நியாய சூச்சனம். ராத்திரி சத்திர நியாயத்தினாலே இந்த கர்மாவுக்கு பலம் என்ன அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லியாகணுமே அப்படின்னு கேட்கறச்சே உபஸ்திதத்தை விட்டு கொடுக்காமல் அதை வச்சு பல ஆகாங்கையை பூர்த்தி பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கார் ஜெய்மினி. அதை உபயோகப்படுத்தி முக்தாவளிக்காரர் உபஸ்திதத்துவாச்சேன்னு அதை கொண்டு வரார். இப்போ இந்த மாதிரி இடத்துல மீமாம்சா நியாயத்தை வச்சுட்டு தான் அவர் தீர்மானம் பண்ணுறார். இல்லைன்னா அவர் உபஸ்திதின்னு ஒரு பிரமாணம் கிடையாது. உபஸ்திதமாக இருக்கே அதுக்காக அதை பலமாக சொல்கிறேங்கிறது ஒரு பிரமாணம் ஆகாது இல்லையா. ஆக மீமாம்சா நியாயத்தை உபயோகப்படுத்தாத சாஸ்திரமே இல்லை. எல்லா சாஸ்திரமும் உபயோகப்படுறது. சில இடத்துல பேரை சொல்லும் சொல்லாமல் இருக்கும். ஆக எல்லா இடத்துலையும் தேவைப்படுறது மீமாம்சா நியாயம். ஜெய்மினி ஒரு விசார மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த விசார மார்க்கத்தில் பார்க்கும்போது அவர் மற்ற சாஸ்திரத்தை விட தன்னுடைய சாஸ்திரத்தை கொஞ்சம் தனியாக தனிப்படுத்தித்தான் அந்த விசாரத்துக்கு கொண்டு போயிருக்கார். அதனால் அவருடைய பிரக்கிரியை கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். மற்ற சாஸ்திரங்களில் சொன்னதை நான் வேண்டான்னு சொல்லலை. அவள் சாஸ்திரப்படி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிறத நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நான் உள்ளே பூந்து இந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு இப்படி போதம் வருதா வரட்டும். வாக்கியத்திலேருந்து உனக்கு அர்த்தம் புரிஞ்சதுக்கு பிறகு சந்தேகம் வருதா, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் வரேங்கிறேன் ஜெய்மினி. நான் மறுபடியும் சொல்லிவிடுறேன். இந்த ஒரு வாக்கியத்திலேருந்து நாம் எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறோமோ, இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வந்ததா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஜெய்மினிகிட்ட நம்ம போகக்கூடாது. ஏன் இதில் சந்தேகம் வருது அப்படின்னு கேட்கணும். ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, இந்த பதத்துக்கு சரியாக அர்த்தம் தெரியல, அதனால் வாக்கியார்த்த சந்தேகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேராக ஜெய்மினிகிட்ட போகக்கூடாது. இதுக்கு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு சாஸ்திரத்தை தான் ஆசிரியக்கணும். இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், அந்த கோஷம், வியாக்கரணம், போக்குவரத்து இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆக சாப்தபோதம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த வாக்கியத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ மீமாம்சைக்கு அது விஷயம் இல்லை. அந்த வாக்கியத்திலேருந்து எனக்கு அர்த்தபோதம் வந்துடுத்து. அர்த்தபோதம் வந்த பிறகு எனக்கு சந்தேகம் கிளம்புறதுன்னு சொன்னால் அப்போ ஜெய்மினிக்கு அங்கே வேலை. இது நல்லா புரியும். அதனால தான் இது வாக்கிய சாஸ்திரம்னு சொல்கிறேன். ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தத்தில் சந்தேகம் வந்ததுன்னா உடனே அங்கே கேட்கணுங்கிறது இல்லை. அதுக்கு நம்ம மற்ற சாஸ்திரங்களை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் சாப்தபோதம் வந்துடுத்து இதுக்கு மேலே எனக்கு சந்தேகம் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஜெய்மினிக்கு அங்கே வேலை. அப்போ ஜெய்மினி 2 தினசாக விசாரம் பண்ணுறான்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில இடத்துல வாக்கியத்தினுடைய அர்த்தத்திலேயே நமக்கு சந்தேகம் வரும். சாப்தபோதம் வரைச்ச பிரச்சனையே இல்லை, சாப்தபோதம் வந்துடுத்து. ஆனால் அதுக்கு மேலே தான் நமக்கு சந்தேகம் வருது, இதுக்கு விருத்தமாக இன்னொரு வாக்கியத்தை பார்க்கும்போது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சந்தேகம் வரைச்ச வாக்கியார்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அம்சத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக சில நியாயங்களை ஜெய்மினி சொல்லி கொடுத்துருக்கார். அதை நம்ம வாக்கியார்த்த நிர்ணாயக்க நியாயம்னு எடுத்துக்கலாம். அந்த நியாயத்தை வச்சு தான் நாம் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை தீர்மானம் பண்ணணும். ஒரு சில இடத்துல நமக்கு அனுஷ்டானம் பண்ணுறச்சே சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ஜெய்மினி தான் வரும். நான் 2க்கும் நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு சாமான்யமாக வாக்கியத்தை எடுத்துப்போம். ஷேனேன அபிச்சரன் யஜேத அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. ஷேனேன அபிச்சரன்னு யஜேத அப்படின்னு 3 பதம் இருக்குது. இது தெரிஞ்ச பதங்கள் தான், இது தெரியாத பதம்னு சொல்ல முடியாது. ஷேன அப்படிங்கிற ஒரு பதம் இருக்குது. இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஷேனம்னு ஒரு பக்ஷி. ஆமாம், பருந்து, கழுகுதான்னு வச்சுப்போமே, அதுதான் ஷேனக. அபிச்சரன் யஜேத, அபிச்சாரம் பண்ணுறவன் அப்படின்னு சொன்னால் அபிச்சாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறவன். இந்த சத்ரு பிரத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அபிச்சரன்னு சத்ரு பிரத்தியம். இதுக்கு வியாக்கரணம் தேவைப்படுறது. இந்த சத்ரு பிரத்தியத்தோடு நாம் பிரயோகம் பண்ணினோன்னா, கிரியாபதத்தை பிரயோகம் பண்ணினோன்னா அங்கே ஒரு பலபலிபாவம் தெரியுமா.
நான் உதாரணம் சொல்கிறேன். சத்ரு ஷானச்சரன்னு சமானந்தான். ஒருத்தன் வந்து வாசம் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த கிராமத்தில். எங்கேயோ இருக்கான், அவன் இங்கே வந்து வாசம் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்காக வாசம் பண்ணுறான் அப்படின்னு நமக்கு ஒரு ஜிஜ்ஞாசை. அப்போ சொல்கிறான், அத்த சாஸ்திரம் அதீயானஹா வசதி. சாஸ்திரம் அதீயானஹா வசதி. நீங்கள் இந்த வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்வேள்? சாஸ்திரத்தை படித்து கொண்டு இருக்கிறான், அவ்வளோதானே தெரியும். பாணினி சொல்லிக் கொடுக்குறார். அந்த ஷானச்சு பிரயோகம் இருக்கோ இல்லையோ, லக்ஷண ஹேத்வோ கிரியாயாக, அந்த ரெண்டு கிரியையை சேர்த்து நம்ம சொல்லும்போது அந்த ஷானச்சு சத்ரு பிரத்தியம் வரைச்சே அந்த இடத்துல ஹேத்துவர்த்தத்தில் இந்த பிரத்தியமா. ஹேத்துன்னு சொன்னால் எதுக்காக அவன் வாசம் பண்ணுறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோமோனா அது பிரயோஜனமாக இருக்கும். எதுக்காக அவன் வாசம் பண்ணுறான்னா படிக்கிறதுக்காக. அதியானோ வசதி அப்படின்னு சொன்னால் அவன் படிக்கிறதுக்காக வாசம் பண்ணுறான்னு அந்த வாக்கியத்துலேயும் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணுமா. இதுக்கு பாணினி வேணும். நான் சொன்னேனோ இல்லையோ வியாக்கரணம் வேணும்னு. அபிச்சரன் யஜேத அப்படின்னு சொன்னால் அபிச்சாரம் பண்ணணும், அதாவது சத்ருவை வந்து ஒரு நிமிஷம் மாரணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இந்த யாகத்தை செய்யணும் அப்படின்னு அந்த இதுலேருந்து கிடச்சிடும். மீமாம்சை இல்லை, இது இப்படி கிடைக்கும். ஆனால் ஷேனேனன்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை பார்த்தா நமக்கு சட்டுன்னு அந்த பட்சியை பிடிச்சி ஒரு யாகத்தை பண்ணணும்னு தானே தோணும். அப்படி தானே வாக்கியார்த்தம் தெரியும் இல்லையா? சேனபக்ஷியை பிடிச்சி ஒரு யாகத்தை பண்ணணும், இந்த யாகத்தை பண்ணணும், அதில் உபபத்தி எல்லாம் வேற நம்ம புத்திக்கு தோணும். இது வந்து அபிச்சார யாகம் இல்லையா, சத்ருவை மரணம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக உயிரோடு இருக்கிற பட்சியை பிடிச்சி போட்டு யாகம் பண்ணினா அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஜெய்வினி இங்கே வேலை செய்ய இதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் இங்கே வந்து சமாதானம் பண்ணி கொடுப்பார். இது பாரு, அடுத்த வாக்கியத்தில் எப்படி வருது? யதாவை ஷேனோ நிபத்தியாதத்தே ஏவமயம் துஷந்தம் பிராத்திரவியம் நிபத்தியாதத்தே. இந்த சேனபக்ஷி மேலே ஆகாசத்தில் பறந்துகிட்டே இருக்கும். அதோடைய கூர்மையான பார்வை குளத்துலையோ வெள்ளத்துலையோ எங்கேயாவது ஜலாசயத்தில் ஏதாவது மீன் கீழே தெரிஞ்சதுன்னா அப்படியே வேகமாக வந்து அதை பிடிச்சின்னு போயிடும். ரொம்ப வேகமாக அது பண்ணுறது பார்த்துருக்கேன், நான் கூட பார்த்துருக்கேன். அது எவ்வளோ வேகமாக வந்துட்டு ஒரு க்ஷணத்தில் அது பாட்டு இங்கேயே தூக்கி மேலே போய்டுறது, தூக்கிண்டு. நிபத்திய ஆதத்தே, இதை உபமானமாக சொல்லி இந்த யாகம் இருக்கே, இவனுக்கு பிடிக்காதவன் ஒருத்தன் இருக்கானே, அவனை அப்படியே கப்புன்னு பிடிச்சி இது பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறது. நிபத்திய ஆதத்தே எம் அபைச்சரதி ஷேனேனா. அப்புறம் அடுத்த வாக்கியத்தை வச்சுன்னு முன்னாடி தீர்மானம் பண்ணிவிடலாம். என்ன தீர்மானம் பண்ணலான்னா, இது சேனம்ங்கிறது பக்ஷியே இல்லை, இங்கே பக்ஷியை பிடிச்சி யாகம் பண்ண சொல்லலை, பக்ஷியை போல இது இருக்குங்கிறதுனால தான் சேனங்கிறது இங்கே சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மாணவக்கனை பார்த்து இந்த பையன் சிம்மம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நிஜமான சிம்மம்னு அர்த்தம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதை போல கவுனமான பிரயோகம் இது. இந்த சேன சப்தம் இந்த யாகத்துக்கு நாமதேயம்னு ஜெய்வினி சொல்லிக் கொடுக்குறார், தத்வியபதேசம் சேர்ந்தத்துல. இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கு இந்த சேனங்கிற சப்தம் இந்த யாகத்துக்கு பேருன்னு கண்டுபிடிக்க முடியுமோ? சுத்தமாக தெரியாது, சாப்த போதம் வந்துடும். நாம் என்ன சொல்லுவோம், சேன பக்ஷியை பிடிச்சி யாகம் செய்யணும் அப்படின்னு. இது பக்ஷியே இல்லை, இந்த யாகத்துக்கு பேராக்கம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதுக்கு உண்டான நியாயங்கள்லாம் யுக்தி அவர் சொல்லித்தரார். இப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு இது வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய நியாயம். இன்னொரு நியாயம் சொல்கிறேன், அது எப்படின்னு பார்ப்போம். அதாவது வேதம் கிருத்வா வேதியும் கரோதி. முதல்ல வேதத்தை பண்ணணும், அப்புறம் வேதியை பண்ணணும். வேதத்தை பண்ணுறதுனா என்ன? இங்கே வேதம்ங்கிறது நம்ம இந்த படிக்கிற வேதம் இல்லை, இந்த தர்பை கொண்டு வர அளவு இல்லையோ, தர்பையை அறுத்து தர்பை இல்லாமல் எதுவுமே, அதான் முதல்ல செய்ய வேண்டியது, தர்பை கொண்டு வர வேண்டியது. அந்த தர்பத்தை ஒரு விதமாக ஒரு மடக்கி ஒரு முடிச்சு போட்டு நுனியை கட் பண்ணிவிட்டு ஒன்று வச்சுப்பான். இதுக்கு வேதம்னு பேர். இதை எதுக்கு உபயோகப்படுத்துவா அப்படின்னு சொன்னால், இந்த ஜுஹு இத்தியாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே தூசியெல்லாம் இருக்குமோனோ, இந்த வேதத்தை எடுத்து இப்படி சுற்றிடுவா. சுற்றினா
அது வழக்கமாக இருந்து பண்ணுற வேலை தான். அது அந்த தூசியை அப்படியே போக்கிடும். இதுக்கு வேதகான்னு பேர். இதை பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வேதங்கிறவதைய வாக்கியம் இருக்குது. இதை எந்த கிரமத்தில் பண்ணணுங்கிறத சொல்கிறது இந்த வாக்கியம். அதை முதல்ல பண்ணிட்டு பண்ணணும். அது அடுத்தது வேதி. அந்த ஆகவனியம் கார்கபத்தியம், அதாவது பூர்வ பாகத்தில் ஆகவனியம் இருக்கும், பশ্চিம பாகத்தில் கார்கபத்தியம் இருக்கும், தட்சிண பாகத்தில் தட்சிணாக்னி இருக்கும். அந்த வேதியை நிர்மாணம் பண்ணணும்னு சொல்கிறது. இதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, சரியாதான். அது சொல்லிட்டா அப்படி தான். வேதங்கிருத்வா வேதிங்கரோதி, சரியா போச்சு. இது அப்படியே வச்சுப்போம், இப்போதைக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னொரு இடத்துல ஒரு சாஸ்திரம், அது அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, க்ருதே ஆச்சாமே, க்ருதே நிஷ்டீவனே, இந்த மாதிரி ஒரு 5-6 சந்தர்ப்பங்களில் ஆச்சமனம் பண்ணணும்னு சொல்கிறது. க்ருதம்னு சொன்னால் தும்மல். தும்மல்லாம் எதிர்ச்சியாக வருது, நம்ம வர வச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி தும்மல் வந்ததுன்னு சொன்னால், கொடுத்தோன்னு சொன்னால் உடனே ஆச்சமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏதாவது துப்பும்படியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சமனம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆச்சமனம் பண்ணுறதுக்கு அந்த விதிவாக்கியம். இதுவும் அந்த விதிவாக்கியத்தை பார்த்தா நமக்கு ஒன்றும் தப்பாக தெரியல, ஒன்றும் விரோதம் இல்லை, சரியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கோ, ஒருத்தன் வேதத்தை பண்ணிட்டான், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். வேத நிர்மாணம் பண்ணியாச்சு, அடுத்தது வேதி நிர்மாணம் பண்ணணும். தற்செயலாக மத்தியத்தில் ஒரு தும்மல் வந்திருக்கு இவனுக்கு, பண்ணுறவனுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இவன் ஆச்சமனம் பண்ணிட்டான்னு சொன்னால் வேதங்கிருத்வா வேதிங்கரோதிங்கிறது போச்சு இல்லையா? வேதக்கரணத்துக்கு அடுத்தபடியாக இவன் வேதியை தானே நிர்மாணம் பண்ணான். ஆச்சமனத்தை பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த கிரமத்துக்கு பங்கம் வந்துருமே இல்லையா? ஆச்சமனத்தை இப்போ விட்டுவிடலாமா அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த ஸ்மிருதி இருக்கே, அந்த விதிவாக்கியத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணலைன்னு ஆகுமே. எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்போ ஆச்சமனம் பண்ணினான் அப்படின்னு சொன்னால் வேதங்கிருத்வா வேதிங்கரோதிங்கிற சாஸ்திரத்துக்கு விரோதம். ஏன்னா அது இப்படி பண்ண சொல்லலை. வேதம் பண்ணிவிட்டு ஆச்சமனம் பண்ண சொல்லலை. வேதம் பண்ணிவிட்டு அடுத்தது வேதி நிர்மாணம் பண்ணு, வேத நிர்மாணம் அடுத்தது வேதி நிர்மாணம் அப்படிங்கிறது, சரியா? நடுப்புற ஆச்சமனம் பண்ணினா அதுக்கு பங்கம். ஆச்சமனம் பண்ணலேன்னு சொன்னால் தும்மல் வந்திருக்கு, வந்த தும்மலுக்கு ஆச்சமனம் பண்ணணும்னு விதிக்கிருக்கு. அது அந்த சாஸ்திரத்துக்கு விரோதம். என்ன பண்ணுறது? ஆக இந்த இடத்துலலாம் சாஸ்திரத்தை பார்க்கும்போது ஒரு விரோதமும் இல்லை. அனுஷ்டான காலத்தில் ஒரு சமயத்தில் விரோதம் வந்துவிடும். வந்தால் என்ன பண்ணுறது? இதுதான் அனுஷ்டானகாலீனமான சம்சயம். இந்த சம்சயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார். ஜெய்மினி என்ன சொல்லிக் கொடுக்குறார்? இதை பாரு, இங்கே பாருங்க, பூர்வபக்ஷ நியாயம் சித்தாந்த நியாயம்னு 2 காமிக்கிறேன். பூர்வபக்ஷத்தை சொன்னால் அதுவும் நியாயமாக தோணும். ஆனால் அந்த நியாயத்தை நம்ம எப்படி பாதிக்கிறோங்கிறது ஜெய்மினி எப்படி யோஜனை பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் முதல்ல இப்படி பார்த்தார். பூர்வபக்ஷத்தில் வேதங்கிருத்வா வேதிங்கரோதிங்கிறது ஸ்ருதி வாக்கியமா, இந்த ஆச்சமனம் பண்ணான்னு சொல்லக்கூடிய வாக்கியம் ஸ்மிருதி வாக்கியமா. ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதிங்கிறது அபௌருஷேயமானது வேதம், ஸ்மிருதிங்கிறது மகர்ஷிகளுடைய வாக்கியம். இந்த 2ல் எது பிரபலம் துர்பலம்னு சொன்னால் இதுக்காக தனி அதிகரணம் பண்ணி வேதத்துக்கும் ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஸ்மிருதியை பிரமாணமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். விரோதே துவனபேக்ஷம் சாத் அசதிஹ்ய அனுமானம்னு ஜெய்மினி என்ன சொன்னார்? வேதத்துக்கு விரோதமாக ஸ்மிருதி வாக்கியம் இருக்க முடியாது. ஏன்னா வேதத்தை அடிப்படையாக மூலமாக வச்சு தான் இந்த ஸ்மிருதிக்கு பிராமாண்யம். அப்போ வேதத்துக்கு விரோதமாக இந்த ஸ்மிருதியால் சொல்ல முடியாது இல்லையா? அப்போது வேதத்துக்கு விரோதம் வரைச்சு அந்த ஸ்மிருதி பிரமாணமே ஆகாதுன்னு விட்டுறோம். அந்த ரீதியில் பார்த்தோம்னா வேதங்கிருத்வா வேதிங்கரோதி ஸ்ருதி. தும்மல் வந்தால் ஆச்சமனம் பண்ணுன்னு சொன்னது ஸ்மிருதி, துர்பல பிரமாணம். அப்போ நம்ம எதை பண்ணணும்? தும்மல் வந்துடுத்து, தும்மலை ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்தது தான். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது அனுஷ்டானம் ஆச்சமனம் பண்ணுறதா இருந்தால் அது விதேயம், விதி புரஸ்தரமாக அனுஷ்டானம் பண்ண வேண்டிய இது. அதை பண்ணலாமா கூடாதா? பண்ணினா என்ன ஆகும்?
பிரபல பிரமாணமான ஸ்ருதி சொன்ன அந்த கிரமத்துக்கு பங்கம் ஏற்படுறது. அப்போ பிரபல பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமல் நம்ம அனுஷ்டானத்தை வச்சுக்கணும். ஆக ஆச்சமனம் இப்போ பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்படி தானே தெரியுது. இது ஒரு பூர்வபக்ஷமாக தான் இதை வச்சுட்டுருக்க. ஜெய்மினி என்ன சொல்கிறார், அப்படி இல்லை, இங்கே வேறு விதமாக பார்க்கணும். நாம் இந்த பிரமாணத்தில் நீங்கள் பலாபலம் பார்க்குறச்ச எது பிரபல பிரமாணம் அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி ஸ்மிருதி இந்த ரெண்டில் பிரபலமான பிரமாணம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி. இதுதான் பதில். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வேற ஒரு தினசாவும் இங்கே யோசித்து பார்க்கலாம். இந்த ஆச்சமனத்தை பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மிருதி இருக்கே, அது ஒரு விதி. என்ன விதேயமான கர்மாவை விதிக்கிறது, செய்ய வேண்டிய ஒரு கர்மாவை விதிக்கிறது. இந்த மாதிரி நிமித்தம் ஏற்பட்டால் நீ ஆச்சமனம் செய்ய வேண்டும், ஆச்சமனம் செய் அப்படின்னு விதிக்கிறது. இந்த வேதங்கிருத்வா வேதிங்கிறவத்து என்ன பண்ணுறது? இந்த வாக்கியத்தில் வேதத்தையும் அனுஷ்டானம் வேதத்தையும் பண்ணணும், வேதியையும் பண்ணணும், வேதத்துக்கும் வேதிக்கும் நடுப்புற வேறு எதையும் பண்ணக்கூடாது, அடுத்தபடி இதுதான் பண்ணணும்னு சொல்லலை. வேதம் பண்ணணும் வேதி பண்ணணுங்கிறதுலாம் தனியாக விதியில் இருக்குது. இந்த வாக்கியம் வெறும்னா அந்த கிரமத்தை மாற்றணும் சொல்கிறதுக்காக வந்து அந்த தர்ப்பமுஷ்டியான வேதங்கிறது ஒன்று பண்ணணும்னு தீர்மானம் ஆகிடுத்து. அதே மாதிரி வேதி நிர்மாணம் பண்ணணும், அதுவும் தீர்மானம் வேறு இடத்துல சித்தமாகிடுத்து. அதை சொல்கிறதுக்காக அதை விதிக்கக்கூடிய வாக்கியம் இது இல்லை. அப்போ இது எந்த வாக்கியம் அப்படின்னு கேட்டால் அந்த கிரமத்தை சொல்லக்கூடியது. எதுக்கப்புறம் எது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியாது, கிரமமாக தான் பண்ணி ஆகணும். எந்த கிரமத்தை வச்சுக்கலான்னா இந்த கிரமத்தில் பண்ணுன்னு கிரமத்தை விதிக்கக்கூடியது இந்த வாக்கியம். கிரமம் எப்போ வரும்? அந்த அனுஷ்டேய பதார்த்தங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் அது எந்த கிரமத்தில் அனுஷ்டானம் பண்ணோம்னு நம்ம கேட்போம் இல்லையா? நிறைய ஒரே ஒரு அனுஷ்டானம்னு சொன்னால் அதில் நம்ம கிரமத்தை கேட்க மாட்டோம். ஆனால் பல காரியங்கள் செய்ய வேண்டியதாக எப்போ வருமோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எதுக்கப்புறம் எது பண்ணணும் அப்படின்னு அங்கே தான் கிரமத்துக்கு அபேட்சை. முதல்ல கிரமாபேட்சைங்கிறது கிடையாது. அப்போ என்னாச்சு, கிரமம் என்னன்னு நம்ம கேட்கணும்னா அதுக்கு முன்னாடி கிரமமாக அனுஷ்டிக்க வேண்டிய அந்த விஷயங்கள் பதார்த்தம்னு சொல்லுவோம், அந்த பதார்த்தங்கள் என்னன்னு தெரியணும். அனுஷ்டிக்க வேண்டிய பதார்த்தங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் எந்த கிரமத்தில் அப்படின்னு நம்ம கேட்க முடியும். இந்த ஆகாங்கையை வச்சு பார்த்தோம்னா இந்த கிரமாபேட்சை பின்னாடி வருது. அதுக்கு முன்னாடி அனுஷ்டேய பதார்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்மிருதி வாக்கியம் அனுஷ்டேய பதார்த்தத்தை சொல்கிறது, அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அதை விதிக்கிறது. இந்த மாதிரி நிமித்தம் ஏற்பட்டால் ஆச்சமனம் செய் அப்படின்னு செய்ய வேண்டிய கர்மாவை அது சொல்கிறது. இந்த ஸ்ருதி வாக்கியம் செய்ய வேண்டிய கர்மாக்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் செய்யணும் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கப்புறம் எது அப்படிங்கிறத கிரமத்தை மாத்திரம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்படி பார்க்குறச்ச பதார்த்தங்கிற பிரமேயம் இருக்கே, ஸ்மிருதிக்கு பிரமேயம் அது பிரபலமாக இருக்குது, ஸ்ருதியுடைய பிரமேயம் துர்பலமாக இருக்குது. ஆக இந்த ஸ்ருதியுடைய பிரமேயத்தை நம்ம கழட்டி விட்டுவிடலாம், அது வேண்டாம், அது போனால் போகிறது, ஆச்சமனத்தை பண்ணிட்டு தான் மறுபடி மேல் கொண்டு வேலை பார்க்கணும்னுட்ட இது ஜெய்மினி தீர்மானம் பண்ணி கொடுக்குறார். அப்போனா என்னாச்சு, ஒரு இடத்துல ஒரு நியாயத்தை சொல்லி கொடுத்துட்டா அந்த நியாயத்தை எல்லா இடத்துலையும் அப்படி தானே கண்ணை மூடிட்டு நம்ம போட்டுக்க முடியாது. ஸ்ருதி ஸ்மிருதி இது ரெண்டில் ஸ்ருதி தானே பரவலாம், ஆமாம், அப்போ வேதம் சொன்னபடி தானே கேட்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கேட்க முடியல. இந்த இடத்துல ஏன்னா பிரமேய பலாபலத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் விசாரம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதை தவிர்த்து இந்த மாதிரி பிரமேயம் பலாபலத்துக்கு இடம் கொடுக்காமல் வேறு இடத்த நம்ம பார்த்தோன்னா அப்போ ஸ்ருதி ஸ்மிருதி இந்த பிரமாணத்தில் ஸ்ருதி பிரமாணம் சொன்னபடி கேட்கணும் அப்படிங்கிறது வரும். ஆக அவர் விசாரம் பண்ணக்கூடிய ஒரு பத்ததி இப்படி இருக்குது. அதனால அனுஷ்டான காலத்தில் வரக்கூடிய சந்தேகத்தை போக்குறதுக்காகவும் சில நியாயங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம்.
இது எதுக்காக நான் அனுஷ்டான காலீனம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், வெறும் அந்த வாக்கியத்தை படிக்கும்போது நமக்கு ஒன்றும் சந்தேகமே வராது. கரெக்டாக இருக்குது, ஒரு விரோதமும் இல்லை. தும்மல் வந்தால் ஆச்சமனம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, சரியாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது, விரோதம் இல்லை. அதனால் இந்த மாதிரி இடத்துல தீர்மானம் பண்ணுறது எப்படின்னா அதுக்கு மீமாம்சா நியாயம் தேவைப்படுறது. குமாரல பட்டர் சொல்கிறார் தந்திரவார்த்திகத்தில், இந்த அதிகரணத்தில் சில யுக்திகளை சொல்லி இந்த காரணத்தினாலே அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த காரணங்களுக்கு தான் நியாயம்னு பேர். எந்த காரணத்தை வச்சு தீர்மானம் பண்ணுறாரோ அதுதான் அங்கே உள்ள நியாயம். ஆனால் அந்த நியாயத்துக்கு அது விஷயந்தானான்னு பார்க்கணும். நம்ம ஒரு இடத்துல சொன்ன நியாயம் எதுக்காக அந்த உதாரணத்தில் மாத்திரம்தான் அதுன்னு நாம் நினச்சிக்க கூடாது. இதை போல் மற்ற இடத்துலையும் அது நீயத்தே அந்த நியாயம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தில் காண்பிச்சார். அது எல்லா இடத்துலையும் போய் சேர வேண்டியது. ஆனால் எங்கே போய் சேர்க்கணுங்கிறதுக்கு நம்ம புத்தியை நம்ம சரியாக படித்த சாஸ்திராபியாசம் பண்ணி அந்த சம்ஸ்காரத்தோடு வச்சுட்டா தான் எங்கே அந்த நியாயத்தை சேர்க்கணும்னு தெரியுமா. அவர் சொல்கிறார், அவருடைய வாக்கியம், விஷயா விஷயௌ ஞாத்வா தேனோத்சர்காபவாதயோஹோ பாதா பாதௌ விவேக்தவ்யௌ நது சாமானிய தரிசனா. இப்போ சொன்னது தான் உதாரணம். எது எதை பாதிக்கும் அப்படின்னு நம்ம பிரபலம் துர்பலத்தை பாதிக்கும் இல்லையா. அப்போ எது பிரபலம் துர்பலம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், நாம் எந்த ஒரு நியாயத்தை கொண்டு இதை பிரபலம் அப்படின்னு தீர்மானம் பண்ண பார்க்குறோமோ அந்த நியாயத்தை இந்த விஷயத்தில் சஞ்சாரம் பண்ணுறது நியாயந்தானா அதை பதில் பார்த்துக்கணும். அந்த நியாயத்துக்கு இது விஷயமாகுமா, இந்த ஸ்தலம் அதுக்கு விஷயமாகுமா ஆகாதா அப்படின்னு பார்க்கணுமா. விஷயா விஷயௌ ஞாத்வா தேன, அதுக்கப்புறம் உற்சர்க அபவாத பாவத்தில் அந்த இடத்துல எது பாதிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணுமா. வர்ண இவர் சொல்லிட்டாரே அப்படின்னு வச்சுட்டு தீர்மானம் பண்ண முடியாது. நது சாமானிய தரிசனா. அதுக்கு ஒரு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், நாம் ஒரு வாக்கியத்தை மாத்திரம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு அர்த்தம் புரியுமா. அதுக்கப்புறம் இந்த வாக்கியம் எந்த கிரந்தத்தில் வந்திருக்கோ அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்தோன்னா அப்போ அது மாறலாம். அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் முன்னாடி பின்னாடி பார்த்துட்டோன்னா அப்போ அந்த அர்த்தம் மாறலாம். அந்நயேவ ஏகதேசேன வாக்கியஸ்யார்த்த பிரதீயதே அந்யஷ்ச பரிபூர்ணேன சமஸ்தாங்கோபசம்ஹிருதௌ. இது பட்டபாதருடைய வார்த்திகம். ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்து ஏகதேசம்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் பார்த்தான்னா ஒரு நிமிஷம் ஒரு அர்த்தம் சொல்ல முடியும், அர்த்தம் புரிஞ்சுப்போம் அதுலேருந்து. ஆனால் முன்னாடி பின்னாடி என்ன இருக்குது, சமஸ்த அங்கங்களையும் பார்த்துட்டு அப்படி பார்த்தான்னா அது வேறையாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் பார்த்துட்டு டக்குன்னு நிர்ணயம் பண்ணிடாதே அப்படின்னு சொல்கிறேன். ஒரு புஸ்தகத்தில் இந்த வாக்கியத்துக்கு என்ன தாற்பயம் தீர்மானம் பண்ணணும்னு சொன்னால் அதோட முன்னாடி பின்னாடி பாகங்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணி அப்புறம் தீர்மானம் பண்ணி நியாய சஞ்சாரம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அதை அவர் தீர்மானமாக சொல்கிறார். அந்நேயவே அதனால் விஷயா விஷயவு ஞாத்வா, அதை இது விஷயந்தானா அந்த நியாயத்தை சஞ்சாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்து தீர்மானம் பண்ணணும். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஒரு நியாயம் பூயோனுகிரக நியாயம்னு பேர். பூயோனுகிரகம் இதை எப்படி சாதாரணமாக நம்ம மனசில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு சந்தேகம் வர இடத்துல இப்படியா அப்படியான்னு சொன்னால் இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கா. அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எதை வச்சு தீர்மானம் பண்ணுவோம்? ஒருத்தர் தான் சொல்கிறார் இந்த பட்சத்தில், அந்த பட்சத்தை சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா. அப்போ நிறைய பேர் இருக்கா, மெஜாரிட்டி
அந்த நியாயத்தை வச்சுண்டு அது சரிதான், அதை வச்சுன்னு விடுவோமே. இதுதானே பூயோனுகிரக நியாயம். இதுக்கு நமக்கு வேலை இருக்குது. இந்த மாதிரி தேவைப்படுறது எப்படின்னு கேட்டால், ஒரு பஞ்சதச ராத்திரம்னு ஒரு கிரது, 15 நாளைக்கு சோமயாகம், தினம் சோமயாகம், பஞ்சதச ராத்திரம். ஆனால் பஞ்சதச ராத்திரத்தில் முதல் நாளைக்கு அது சுப்பிரமணியாஹ்வானம்னு ஒன்று. சுப்பிரமணியாஹ்வானத்தில் சாதாரணமாக இந்திராகச்ச ஹரிவாகச்ச அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை கானம் பண்ணினா அது ஐந்திரி சுப்பிரமணியான்னு சொல்லுவார். அதுக்கு பதில் வேற ஒரு மந்திரம் அக்ன ஆகச்ச அப்படின்னு ஒரு மந்திரம், அதை சுப்பிரமணியாஹ்வானமாக சொன்னால் அது ஆக்னேயி சுப்பிரமணியான்னு பேர். நமக்கு இவ்வளவு போகிறோம். இந்த 15 நாளும் அன்னி தினத்தில் பண்ணக்கூடிய சுப்பிரமணியாஹ்வானத்தில் நமக்கு பிரச்சனை வராது. ஏன்னா அன்னைக்கு என்னவோ அதுக்கு தகுந்தா போல போயிடலாம். ஆனால் இந்த 15 நாளைக்கும் சேர்த்து இந்த முதல் நாளுக்கும் முன்னாடி உள்ள நாளில் சுப்பிரமணியாஹ்வானம் உண்டு. சோமயாகம் பண்ணுறதுக்கு, சோமயாகம்னா அந்த 15 நாள்னா 15 நாள் மாத்திரம் இல்லை, ஒரு நாள் சோமயாகம் நடந்தால் 5 நாள் நமக்கு வேலை. ஆக ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்தா பௌர்ணமிக்கு சோமயாகம் வரும். அப்போ 4 நாள் முன்னாடியிலேருந்தே நமக்கு வேலை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ தான் அது இது வரும். இப்போ வரிசையாக 15 நாளைக்கு சோமயாகம்னு சொன்னால், அப்போ இதுக்கு முன்னாடி 12 நாள் 13 நாள் அந்த 12 நாள் அவள் வரிசையாக எல்லா காரியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உபசத்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சுப்பிரமணியாஹ்வானங்கிறது மொத்தம் அத்தனை யாகங்களுக்கும் அத்தனை நாளுக்கும் சேர்ந்தது. அன்னைக்கு பண்ணும்போது அந்தந்த தினத்துக்கு உண்டானது. நமக்கு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டால், அத்தனை யாகத்துக்கும் சேர்ந்து சுப்பிரமணியாஹ்வானம் பண்ணுறதே அதில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த 15 சோமயாகங்கள் சொன்னேன் இல்லையா, வரிசையாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றுன்னு. அதில் முதல் சோமயாகத்துக்கு ஆக்னேயி சுப்பிரமணியா பகவதின்னு விதானம். அதில் ஆக்னேயி சுப்பிரமணியம் சொல்லணுமா. பாக்கி 14 இருக்கே, அதுக்கு ஐந்திரி சுப்பிரமணியாங்கிறது பிரகிருதிவது விகிருதி கர்த்தவியான்னு கிடைக்கிறது. இப்போ இந்த 15க்கும் சேர்த்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த ஆஹ்வானத்தில் நம்ம எதை வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஒன்று தான் பண்ணோம், ஒரே ஒரு சுப்பிரமணிய ஆஹ்வானம் தான். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய யாகத்துக்கு ஆக்னேயி சுப்பிரமணியான்னு சொன்னதுனால முதல்ல எல்லாத்துக்கும் அதே வச்சுன்னு விடலாம் பாக்கி அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லை ஆக்னேயி சுப்பிரமணியா ஒரே ஒரு நாளைக்கு தானே சொல்லியிருக்கு ஒரு யாகத்துக்கு, 15 நாளில் 14 யாகங்களுக்கு ஐந்திரி சுப்பிரமணியா தானே, அப்படி இருக்கும்போது எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறச்சே இந்த நியாயத்தை உபயோகப்படுத்தி ஐந்திரி சுப்பிரமணியான்னு தீர்மானம் பண்ணியிருக்கான். ஏன் ஆக்னேயி சுப்பிரமணியா ஒரே ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கு, இருக்கிற நாளில் 14 நாள்களுக்கு ஐந்திரி சுப்பிரமணியா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாம் பண்ணும்போது 15க்கும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த சுப்பிரமணியாஹ்வானத்தில் எதை வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் எது அதிகமோ அதை வச்சுக்கோ அப்படின்னு. அதனால் ஐந்திரி சுப்பிரமணியான்னு அங்கே தீர்மானம் பண்ணி கொடுத்தார். ஆனால் இதே தீர்மானத்தை நம்ம அது நிறைய இருக்கேங்கிறதுக்காக வச்சுட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இவன் பண்ணக்கூடிய சுப்பிரமணியாஹ்வானம் ஒன்று தான், ஒரு சுப்பிரமணியாஹ்வானம். ஐந்திரி அல்லது ஆக்னேயி ரெண்டில் ஒன்று தானே இவன் செய்ய போகிறான். இவர் என்ன பார்க்குறார், இவன் ஐந்திரி சுப்பிரமணியாஹ்வானம் பண்ணினால் இது 14 யாகங்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்குது. ஆக்னேய சுப்பிரமணியாஹ்வானம் பண்ணினான்னா அது ஒரே ஒரு யாகத்துக்கு தான் உபயோகப்படக்கூடியதாக இருக்குது இல்லையா. அப்போ ரெண்டுமே ஒன்று தான், ஒவ்வொன்று இதை பண்ணினா அதை பண்ணலை, அதை பண்ண இதை பண்ணலை. ஆக்னேய சுப்பிரமணியா அல்லது ஐந்திரி சுப்பிரமணியா ரெண்டில் ஒன்று தான் பண்ணணும். ஆனால் எதை பண்ணினால் அதிக உபகாரம் கிடைக்கிறது, நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்குங்கிறத பார்க்கணும்.
அப்போ ஒரே ஒரு சுப்பிரமணியா பண்ணி அதனுடைய உபகாரம் ஒன்றே ஒன்றுக்கு தான் வந்தது, பாக்கிக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது அல்பம். ஒரே ஒரு சுப்பிரமணிய ஆஹ்வானம், ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய உபகாரம் 14 யாகங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு சுப்பிரமணியா இருக்கே அது பூயோனுகிரக நியாயின பிரபலம். இப்படி அந்த இடத்துல எடுத்துக்கணும். நம்ம இப்படி பார்க்கக்கூடாது, நிறைய அதில் இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துட்டோங்கிறது இல்லை. இப்போ பாருங்களேன், இது எப்படி உபயோகப்படணும்னா, இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு நல்ல சமாஜத்துக்கு நல்ல விஷயத்துக்காக ஒரு இப்படி பண்ணலாமா பண்ணப்படாதான்னு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணலாமா பண்ணப்படாதான்னு யோஜனை பண்ணுறோம். பண்ணினா என்ன பண்ணாட்டா என்னங்கிறது பார்க்கணும். பண்ணுறது, அந்த காரியத்தை பண்ணுறது பண்ணலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். எப்போவுமே எந்த காரியத்தை எடுத்தாலும் அது சில பேருக்கு அது லாபமாக இருக்கும், சில பேருக்கு நஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு நஷ்டம் வரதான் வரும். சர்வ காரியத்துலேயும் நமக்கு சூக்ஷ்மமாக பார்த்தோன்னா அதோடைய இடைஞ்சல் கூட இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய லாபமும் இருக்குது, இதுலேருந்து வரக்கூடிய நஷ்டமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறச்ச நாம் அதை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானம் பண்ணுவோம்? நமக்கு வேண்டியது லாபம்தான். நம்ம உத்தேசியமாக எடுத்துக்கிறது லாபத்தை தான் எடுத்துக்க போகிறோமே தவிர அதுலேருந்து வரக்கூடிய நஷ்டத்தை விரும்ப மாட்டோம். இப்போ நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டால், லாபம் அதிகமாக இருந்து நஷ்டம் குறைவாக இருந்தால் அதைத்தான் எடுத்துப்போம். லாபம் குறைவு, நஷ்டம் ஜாஸ்தின்னு சொன்னால் அந்த பட்சத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுதானே நம்ம சுபாவமே அப்படி தான். அப்போ அதே மாதிரி தான் இந்த பட்சத்தை எடுத்துக்கலாமா அந்த பட்சத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தந்தான் இந்த பட்சத்தில் இருக்கான், பாக்கி எல்லாரும் அந்த பட்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேர் அந்த பட்சத்தில் இருக்காளேங்கிறதுக்காக அதை எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஜெய்மினி சொல்ல மாட்டார். ஜெய்மினி என்ன சொல்லுவார், அந்த பட்சத்தை எடுத்துட்டால் அதனால் வரக்கூடிய லாபங்கள் எத்தனை பேருக்கு போய் சேரும், எதில் லாபம் ஜாஸ்தி, இந்த பட்சத்தை எடுத்துட்டால் இதில் ஜாஸ்தியா அதில் ஜாஸ்தியான விசாரம் பண்ணி பூயசாம் அனுகிரகா ஏன பவதி, அந்த பட்சத்தை எடுத்துக்கோ. இதுதான் பூயோனுகிரக நியாயம். நிறைய பேர் சொல்லிட்டாளேங்கிறதுக்காக இல்லையா, அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. சதமப்பி அந்தானாம் நபஷ்யத்தின்னு. இது என்ன நியாயம்னா, இதுதான் நமக்கு நல்ல தெளிவை கொடுக்கறது. ஒரு அந்தன் இல்லை ஒரு சக்ஷுஷ்மான் அவன் என்ன சொல்கிறான், இந்த வஸ்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு கண்ணால் பார்த்து சொல்கிறான். அந்த பக்கம் குருடர்கள் 100 பேர் இருக்கா. அவள் எல்லோரும் என்ன சொல்கிறா, இந்த வேறு கலரில் இருக்குதுன்னு சொல்கிறா. அத்தனை பேரும் நம்ம எதை எடுத்துக்கணும்? நிறைய பேர் சொல்லிட்டாளே அப்படிங்கிறதுக்காக அவள் சொன்னதை அவள் பட்சத்தை எடுத்துன்னு விடலாமா? அப்படி தீர்மானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவளால் பார்க்க முடியாது, அவளுக்கு பார்க்குறதுக்கு சக்தி இல்லை. அதை சொன்னதை பிரமாணமாகவே எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போது ஏகோபி சக்ஷுஷ்மான் பஷ்யதி சதமப்பி, ஒரு 100 குருடர்கள் சேர்ந்து சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது, பிரமாணம் இல்லை அப்படிங்கிறது காரணமாக இல்லையா? அப்படி தானே? அப்போ பல பேர் சொன்னதுக்காக ஒரு விஷயம் பிரமாணமாகுங்கிறது இல்லை, ஒரேத்தன் தான் சொன்னாங்கிறதுக்காக அதை அப்பிரமாணம் ஆகுங்கிறதும் இல்லை. ஆக எத்தனை பேர் சொன்னாங்கிறது கணக்கு இல்லை, அந்த சொல்கிற விஷயம் எத்தனை பேருக்கு உபயோகப்படுறது அப்படிங்கிறத பார்த்து அதை தீர்மானம் பண்ணுறது தான் பூயோனுகிரக நியாயம். அதனால தான் இந்த தர்மசாஸ்திர விஷயத்தில் சில சமயம் சந்தேகம் வருமோ இல்லையோ, அநேக சமயத்தில் நம்மளால் சட்டுன்னு தீர்மானம் பண்ண முடியாது. ஒருத்தர்னால் தீர்மானம் பண்ணுறதுங்கிறது முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணணுமா, பரிஷத், தசாவரா பரிஷத்னு சொல்கிறான். தசாவரா பரிஷத்துன்னு சொன்னால் ஒரு 10 பேர் அதில் இருக்கணும். யார் யார் இருக்கணுங்கிறதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கா. ஒரு வையாக்கரணம் இருக்கணும், ஒருத்தன் இது இருக்கணும், ஒரு வேதாந்தி இருக்கணும், சாஸ்திரம் படித்தவெல்லாம் அதில் இருக்கணுமா. ஏன்னா அவாவா அத்தனை பேரும்
தனித்தனியாக ஒரு யாரும் தீர்மானம் பண்ண முடியாது. ஆனால் அவாவா சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் அந்த விஷயத்தை விவேச்சனம் பண்ணுறதுக்கு அத்தனை பேருடைய சகாயம் தேவைப்படுறது. வியாக்கரண திருஷ்டியில் அவனுக்கு வேலை இருக்குங்க. ஆக ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வேலை இருக்குது. அதனால் இத்தனை பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணணும்னு சொல்கிறது. இத்தனை பேரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணணும். சேர்ந்து தீர்மானம் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா? எல்லாரும் ஐக்கமத்தேன்னு ஒரு தீர்மானத்துக்கு வரணும்னு அர்த்தம். 10 பேர் உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான், அவனு சொல்கிறான்னு சொன்னால் இது இல்லை, இது தீர்மானம் இல்லை, தீர்மானம் ஆகாதானோ. இப்போ இத்தனை பேரில் எத்தனை பேர் சொல்கிறா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இத்தனை பேரும் சேர்ந்து எந்த ஒரு அம்சத்தை தீர்மானம் பண்ணுறாலோ அதை எடுத்துக்கணும்னு. தசாவரா பரிஷத் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுறது? 10 பேர் என்னுடைய அந்த இதில் இல்லை, அப்போ என்ன பண்ணலான்னா ஏகோவாப்யத்தியாத்மவித் தமஹான்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறாங்க. நல்ல ஞானியாக தத்துவஞானியாக ஒருத்தர் இருந்தார். அவர் ஒருத்தர் சொன்னத்தையே நம்ம எடுத்து விடலாம். ஏன்னா வாயிலையும் தப்பு வராது. அந்த அவா சொல்கிறான்னா அதை பிடிச்சின்னு நம்ம அனுஷ்டானத்துக்கு எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது இது. ஏகோவாப்பி அத்தியாத்மவித் தமஹ. அத்தியாத்மவித் தமஹாங்கிறது தத்துவஞானின்னு அர்த்தம். இந்த தத்துவஞானிங்கிற அர்த்தத்தை நம்ம எப்படி இப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்லோரும் தத்துவஞானியை பிடிச்சிட்டு வந்து அந்த கோஷ்டியில் போட முடியாதோ இல்லையோ, எங்கேயும் போய் நாம் தத்துவஞானியை கண்டுபிடிக்கிறது. அதனால் ஒரு சாஸ்திரத்தை நன்றாக அபியாசம் பண்ணி அனுஷ்டான பரியந்தமாக வச்சுண்டு அந்த சாஸ்திரப்படி நடக்கிறவா இருக்காளோ இல்லையோ, படித்தது வெறும் படிக்கிறதுக்காக இல்லை, படித்தபடி நடக்கிறதுக்காகத்தானே இல்லையா? அந்த மாதிரி அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கிறவாளை நம்ம அந்த அத்தியாத்ம வித்தமகாங்கிற ஸ்தானத்தில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுண்டு அவர் கொடுக்குற தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கலாம். தீர்மானம் வர முடியாத கஷ்டமான ஸ்தலங்களில் அப்படின்னு அதுலேருந்து நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த நியாயத்தை வச்சு தான் பல இடத்துல நம்ம பல பேர் ஒவ்வொருத்தர் ஒரு நிமிஷம் சொல்லும்போது அனுஷ்டானத்தை தீர்மானம் பண்ண முடியாத சமயத்தில் இவர் நமக்கு என்ன வேணும் சொல்லுவாள், விப்ரவாக்கியம் ஜனார்தனஹா அப்படிலாம் என்ன சொல்லுவாள். அவட்ட அவர் வாயிலையும் எது வருதோ அதை அப்படியே அனுஷ்டானத்தை வச்சுன்னு விடுவோம். விப்ரவாக்கியம் ஜனார்தனஹானா என்னென்னா இவர் சொன்னால் சுவாமியை சொன்ன மாதிரி அப்படின்னு வச்சுட்டு விடுவோம் அப்படின்னு. விப்ரவாக்கியம் ஜனார்தனஹான் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் அவர் மூலமாக வந்ததுன்னா சரி அதை வச்சுன்னு விடுவோம். நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாத விஷயத்தில் அந்த மாதிரி பெரியவா சொல்லியிருக்காளா, அந்த வழியில் போயிடுவோம், அப்படியே அனுஷ்டானம் பண்ணிடுவோம். நம்ம பெரியவாள்லாம் இப்படி அனுஷ்டானம் பண்ணி வந்திருக்கா, சில பேர் அப்படி சொல்கிறா. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பெரியவா எந்த வழியில் போயிருக்காளோ அந்த வழியில் போயிடுவோம். இதை தீர்மானம் பண்ணுறதுக்கு அது தேவைப்படுறது. ஆக நிறைய பேர் பண்ணுறா, கொஞ்சம் பேர் பண்ணுறா அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அது விஷயம் இல்லை தீர்மானம் பண்ணுறதுக்கு. நமக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கு வேண்டியது அதனுடைய அந்த தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கே, அந்த விஷயத்தினுடைய ஒரு அடிப்படையை வச்சுன்னு தான் தீர்மானம் பண்ணி ஆகணும். பூயோனுக்கிரக நியாயத்தை சூத்திரக்காரர் இப்படி தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டாளேங்கிறதுக்காக இல்லை, நிறைய உபகாரம் கிடைக்கக்கூடியதாக இருந்தால் அதை வச்சுன்னு தான் பூயோனுக்கிரக நியாயம் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படியாக மீமாம்சா நியாயத்தை சஞ்சாரம் பண்ணி வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. இது நான் ஆரம்பித்த விதத்தில் வேத வாக்கியார்த்த நிர்ணயத்துக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் இருக்கே அதை நிர்ணயம் பண்ணுறதுக்கும் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது. அதுலேயும் நாம் உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் கடைசியில் என்ன சொல்லணும்னு சொன்னால், மற்றவா சொல்கிறத காட்டிலும் இதில் வித்தியாசமாக அந்த வாக்கியார்த்தத்தை பார்த்து தீர்மானம் பண்ணுவான்னு சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன். அது என்ன வித்தியாசங்கிறத நான் காண்பிக்கலை. இப்படி வச்சுக்கணும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை சொன்னால் வையாக்கரணன்ட்ட சொன்னால் அவன் ஒரு தினசா வாக்கியார்த்தம் சொல்லிவிடுவான், இப்படி தான் போதம் அப்படின்னு. நியாயசாஸ்திரக்காரங்கிட்ட கொடுத்தா அவன் ஒரு தினசா வியாக்கியானம் பண்ணுவான். அது உதாரணம் சொல்லி காமிக்கிட்டோமா? இப்போ ராமஹா வனம் கச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம் எடுத்துப்போம். அவர் காட்டுக்கு போகிறார்.
இந்த வாக்கியத்துலேருந்து உனக்கு என்ன புரியுறது, எது புரியுறதோ அதுதான் சாப்தபோதம். சரியா? இந்த என்ன சாப்தபோதம் வந்தது அப்படின்னு கேட்டால், நம்ம இன்னொரு வாக்கியத்தினால சொன்னால் அதுலேருந்து என்ன புரியுறதுன்னு நமக்கு சந்தேகமாக இருக்குமோ இல்லையோ. அப்போ என்ன சொன்னோன்னா ஒரு விசிஷ்டமாக அதை வர்ணனம் பண்ணுவான். எப்படி பண்ணுவான்னா, வன கர்மக கமனானுகூல கிருதிமான் ராமஹா அப்படின்னு ஒன்று சொல்லுவான். ராமனில் போய் முடியும். அதாவது வனத்துக்கு போய் சேரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு பேர் கமனம்னு பேர். அதுக்கு உண்டான பிரயத்தனத்தை கொண்டவன் ராமன். இப்படி தானே அர்த்தம் வருது. வனத்தின் போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தான் கவனம்னு பேர். அந்த கவனத்துக்கு என்ன ஒரு பிரயத்தனம் வேணுமோ அந்த பிரயத்தனத்தை கொண்டவன் ராமன் அப்படின்னு இந்த வாக்கியம் நமக்கு தெரிவிக்கிறது. கரெக்டு, சரிதான் இல்லையா? வையாக்கரன்கிட்ட கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான், ராம கர்மக வன இல்லை ராம கர்த்திருக்க வன கர்மக கமனக்கிரியா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? வன கர்மக ராம கர்த்திருக்க கமனக்கிரியா. அதாவது இங்கே ஒரு கிரியை செயல் நடக்கிறது, கச்சதி அப்படின்னு சொன்னால் கமனம்னு ஒரு கிரியை இருக்குது. இந்த கிரியைக்கு கர்த்தாவாக இருப்பது ராமன், கர்மகாரகமாக இருப்பது வனம். இப்போ ஏற்பட்ட கிரியை இது. இதையும் தப்புன்னு சொல்லப்படுறது இல்லை, அது சரிதான். அது இல்லையா? கிரியையில் கொண்டு போய் முடித்தான், அவன் ராமனில் கொண்டு போய் முடித்தான் பிரதமாந்த அர்த்தத்தில். இது நமக்கு விஷயமே இல்லை. இங்கே மீமாம்சகன்ட்ட கேட்டால் அவன் என்ன பண்ணான், அந்த தாத்வரசத்தில் முடிக்க மாட்டான். அந்த கச்சதி தீ பிரத்யார்த்தம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதில் கொண்டு போய் முடிப்பான். ஆனால் இதே தான் சுத்தி வந்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் புதுசாக வராது. அது நமக்கு விஷயம் இல்லை. அந்த சாப்த போதத்திலே நம்ம வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண அது வரட்டும், எப்படி சொன்னாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வரப்போகிறதில்லை. ஆனால் ஒரு விதி வாக்கியம்னு வந்தாச்சுன்னா அந்த விதி வாக்கியத்தில் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு வரும்போது எதில் ஒரு பிரவೃತ್ತಿ நம்மளுக்கு பிரயத்தனத்தை ஏற்படுத்தணுமோ அந்த பிரயத்தனத்துக்கு மொத்தம் 3 அம்சங்கள். ஒன்று பலாம்சம், இந்த பிரயத்தனம் பண்ணினா வரக்கூடிய பலம் என்ன அது தெரியணும். அதுக்கு சாதனமான அம்சங்கள், அந்த பலத்தை சாதிக்கிறதுக்கு வேண்டிய சாதனாம்சம். சாதனத்தை வச்சு அந்த பலத்தை சாதிக்கணுமானால் அதுக்கு தேவையான அம்சம். இப்படியாக 3ஆக பிரிக்கிறேன். இது காரகங்கிற பிரக்கிரிய விபாகம் கூட இல்லை. இது சாத்தியம், சாதனம், இதி கர்த்தவியதா அப்படின்னு 3. என்ன சாதிக்கணும் அதுதான் நமக்கு பிரதானம், அதுதான் பலம்னு சொல்லுவோம், சாத்தியாம்சம். அதை சாதிக்கிறதுக்கு சாதனம் தேவைப்படுறதே அது சாதனாகாங்ஷைன்னு சொல்லி சாதனத்தை சொல்லுவோம். இந்த சாதனத்தை உபயோகப்படுத்தி அந்த சாத்தியத்தை சாதிக்கணுமானால் எனக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இதி கர்த்தவியதா. இது இந்த 3க்குள்ளே எல்லாத்தையும் அடக்குவேன். எத்தனை காரகம் வந்தாலும் என்ன வந்தாலும் அதுக்குள்ளே சேரும். விபக்தி வேறு வேறையாக இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தா இந்த 3ல் அது வேறு எங்கேயாவது ஒன்றில் சேர்ந்துட்டு இருக்கும். வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் இந்த பிரயத்தனம் ஒன்று இருக்கு இல்லையா, கச்சத்தின்னு சொல்லிட்டா அவன் பிரயத்தனம் பண்ணுறான்னு சொல்கிறோமோ அந்த பிரயத்தனத்தில் இந்த 3 விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அது உள்ளுக்குள்ளே சேரணும் அப்படின்னு. அப்படி சேரும்போது அதில் தான் நம்ம அந்த மாதிரி சேர்றத்தை வச்சுட்டு தான் ஜெய்மினி தன்னுடைய நியாயங்களை பிரவருத்தி பண்ணி வாக்கியார்த்தத்தை தீர்மானம் பண்ணுறான். உங்களுக்கு சாப்தபோதம் எப்படி வருதுங்கிறது நமக்கு கவலை இல்லை. சாப்தபோதத்தில் அந்த பிரயத்தனம்னுங்கிறத பாவனா, ஆர்த்தி பாவனான்னு சொல்லுவா. அந்த ஆர்த்தி பாவனையில் 3 அம்சங்கள் சேர்றத இந்த 3 அம்சங்களில் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கணும். சேர்க்கும்போது அதில் அதை வச்சுண்டு தான் அடிப்படையாக வச்சுண்டு விசாரம் பூரா. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம். இப்போது ராமஹா வனம் கச்சத்தின்னு இந்த வாக்கியத்தை எடுத்துக்கலாமே. இது விரிவாக்கியம் இல்லை, வேண்டாம் பரவாயில்ல, சாதாரண வாக்கியத்தை எடுத்துப்போம். ராமர் ஒரு பிரயத்தனம் பண்ணுறார். அவருடைய முயற்சி இல்லைன்னா இவர் வனத்துக்கு போய் சேரமாட்டார் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு என்ன தேவை? இப்போது வனப்பிராப்தி. அப்பா சொல்லிட்டார், நாம் இங்கே இருக்கக்கூடாது, அந்த வனத்துக்கு போயிடணும் அப்படின்னு இல்லையா? வனப்பிராப்தி இது அவருக்கு உத்தேசம். அப்போ வனம்ங்கிற இந்த பதம் அவருக்கு உத்தேசமாக இருக்கிறதுனால சாத்தியம்ங்கிறதுல வச்சு விடலாம் வனம்.
ஆனால் இவர் வனத்தை போய் அடையணும், பிராப்பிய கர்மான்னு இதை சொல்லலாம். வனத்தை போய் இவர் அடையணும்னு சொன்னால் இவர் சும்மா இருந்தாருன்னா முடியுமோ? முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும், அதுக்கு சாதனம். அதுக்கு இந்த கச்சதிங்கிறது, இந்த கமனம்ங்கிறது அதுக்கு சாதனம். இவர் இங்கேயும் கிளம்பணும், கிளம்பி அங்கே போய் சேர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பண்ணினாத்தான் அவர் வனத்துக்கு போய் சேர முடியும். அப்போ அது சாதனமாச்சு. அப்போ கமனேன வனம் பிராப்னோதி அப்படின்னு அர்த்தமாகும். கமனேன வனம் பிராப்னோத்தின்னு சொன்னால் சும்மாவாது நடந்து போக முடியுமா? அதுக்கு எத்தனை பேர் வேலை பண்ணியிருக்கார் அவர். இதிகிருத்தேனா என்னன்னு சொன்னால் இவாட்ட சொல்லிண்டு அவாட்ட சொல்லிண்டு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லிவிட்டு அப்புறம் ரசத்தில் கிளம்பி போய் அப்புறம் காலால் நடந்து போய் எல்லாம் பண்ணினாரோ இல்லையோ? எப்படிலாம் ராமாயணத்தில் வருதோ இல்லையோ? இது எல்லாம் அந்த வனப்பிராப்திக்கு, கமனத்தினால வனப்பிராப்தி ஏற்படுவதற்கு தேவையான ஒரு காரியங்கள். இதெல்லாம் இதிகர்த்தவியதான்னு சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல மீமாம்சை என்ன சொல்லணும்னா, அந்த வனப்பிராப்திங்கிறது உத்தேசம், அதுதான் பலம். இந்த கமனங்கிறது அதுக்கு சாதனம். அப்போ அது பிரதானம், இது அதுக்கு அங்கமாச்சு. இந்த கமனமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையானது இவ்வளவு விஷயங்களோடு சேர்ந்து அவர் போய் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அதுக்கு அங்கமாக இருக்குது, கமனத்துக்கு அங்கமாக இருக்குது. இந்த மூணுக்குள்ளே தான் எல்லாமே கொண்டு அதுக்குள்ளே நம்ம பிராபல்ய தௌர்பல்யத்தை பார்த்து எது வேணும் எது வேண்டாம், எது விவக்ஷிதம் எது விவக்ஷிதம் இல்லை, இதெல்லாம் விதிவாக்கிய ஸ்தலத்தில் விசாரம் பண்ணுவோம். இப்போ ஒரு யாகம், இதே மாதிரி யாகம் வாக்கியத்தை விதிவாக்கியத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஸ்வர்க காமஹா தர்ஷபூர்ணமாசாபியாம் யஜேத அப்படின்னு வாக்கியம் வந்துடுத்து. யஜேத்தன்னு சொன்னால் இதுவும் கிரியாபதம் இருக்குது இல்லையா? அங்கேயும் அந்த ஆக்கியாத பிரத்தியம் இருக்குது, திங் பிரத்தியம் இருக்குது. அங்கேயும் நமக்கு ஒரு பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு தெரிகிறது, ஒரு பிரயத்தனம் தெரிகிறது. ஆனால் இந்த பிரயத்தனத்துக்கு உத்தேசம் என்ன அப்படின்னா, ஸ்வர்க காமஹான்னு சொன்னதுனால ஸ்வர்க்கத்தை பலமாக கொண்டது இந்த பிரயத்தனம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு ஆகாங்ஷை முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்வர்க்கம் பலமாக இருக்குமானால் அதுக்கு எது பிரதான சாதனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த தர்ஷபூர்ணமாக யாகம் இது சாதனமாக இருக்கணும் அப்படின்னு ஆச்சு. இந்த தர்ஷபூர்ணமாச யாகம் அந்த ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் ஆகணும்னு சொன்னால் அதோடு சேர்ந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால் அதுதான் அங்கே சொல்லக்கூடிய பெரிய இதிகிருத்த விதாக்கலாம். அந்த பிரகரணத்தில் என்னென்னலாம் பண்ண சொல்லியிருக்கோ இது எல்லாமே அந்த தர்ஷபூர்ணமாசங்கிற சாதனத்தை கொண்டு சொர்க்கத்தை அடையிறதுக்கு ஒரு முறை அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி மூணாக பிரித்து வாக்கியார்த்தத்தை வர்ணம் பண்ணுறது எதுக்காகன்னு சொன்னால் அப்போ தான் மீமாம்சா நியாயங்களை சரியானபடி அதில் உபயோகப்படுத்த முடியும். அப்படின்னு இப்படியே சாப்தபோதம் வருதுன்னு இல்லை. இந்த மாதிரி அந்த வாக்கியத்துலேருந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அர்த்தம் புரிஞ்சுட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விவேச்சனம் பண்ணி எதில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆக நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால், மீமாம்சா சாஸ்திரங்கிறது வாக்கியத்தினால ஒரு சாப்தபோதம் ஏற்பட்ட பிறகு அதை விவேச்சனம் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரம். சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் அப்படின்னு இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை பற்றி ஒரு அறிமுகம். நான் புஸ்தகத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. இந்த புஸ்தகத்தில் யார் என்ன புஸ்தகம் எழுதினாருங்கிறதே சொல்லலை. அந்த மீமாம்சா சாஸ்திரம் எப்படி வேலை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. இல்லை, நான் அதாவது பிராயஷ்சித்தம்னா என்னன்னு தெரியணும். இல்லை, அப்படி படுத்திக்க வேண்டாம். பிராயஷ்சித்தங்கிறது என்னன்னு சொல்கிறேன். ஒரு தோஷம் ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன். ஒரு தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த தோஷத்தை போக்குறதுக்காக எதை செய்கிறோமோ அது பிராயஷ்சித்தம். இதுதான் பொதுவான பிராயஷ்சித்தத்துக்கு அர்த்தம். ஒரு தோஷம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு இது. ஒரு நிமித்தம் ஏற்பட்டதுன்னா உடனே செய்ய வேண்டியது எல்லாம் பிராயஷ்சித்தம்னு இல்லை. ஒரு நிமித்தம் ஏற்பட்டது, அதுக்காக இது வந்தது அப்படின்னு சொன்னால் அது பிராயஷ்சித்தம் இல்லை. சாதாரணமாக ஒரு தப்பு நடந்து போச்சு, இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம
இதுக்கு சொல்லும்போது எந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாதோ அந்த மாதிரி செஞ்சுட்டோன்னு சொன்னால் அது தோஷம். அப்போ தப்பாக பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ தப்பாக பண்ணிட்டோன்னு சொன்னால் அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம எதை செய்கிறோமோ அது பிராயஷ்சித்தம். தும்மல் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஆச்சமனம் பண்ணுறது இது பிராயஷ்சித்தம் இல்லை. ஏன்னா இது நாம் இஷ்டப்பட்டு தும்மல் வரவழைச்சிக்கலையே, இது தானாக வந்தது, இயற்கையாக வந்தது. ஆனால் இது வந்ததுனால நமக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டது. கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சுத்தி வேணுமோ அந்த சுத்தி குறைவாச்சு. அதனால் நாம் அந்த சுத்திக்காக ஆச்சமனம் பண்ணினால் நமக்கு அதுக்காக செய்கிறோம். ஆக இது பிராயஷ்சித்தம்னு சொல்கிறது இல்லை, இதை நைமித்திகம்னு சொல்கிறோம். இந்த தும்மல்ங்கிறது நிமித்தம் வந்தது, இந்த நிமித்தம் இருந்தால் இந்த மாதிரி நைமித்திகம் பண்ணணும். நிமித்தே நைமித்திகம். இதனால் நமக்கு இது வரும். கொஞ்சம் சாமியம் இருக்குது, அதுக்கும் இதுக்கும் சாமியம் இருக்குது. அது தோஷம் தப்பு நடந்து போச்சு, நடந்து போனால் அந்த தப்பை சரிப்படுத்துறதுக்காக பண்ணுறதுங்கிறது பிராயஷ்சித்தம். இது அப்படி இல்லை. இது தும்மல் வந்தது, அதனால் ஒரு சின்ன மடிக்குறவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்காக பண்ணக்கூடிய ஆச்சமனம் பண்ண சுத்தி. அப்படி இல்லை. ஸ்ருதி ஸ்மிருதி எதில் வேணாலும் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். அதான் நிமித்தே நைமித்திகம், தோஷே தோஷ நிர்ஹரணார்த்தம் பிராயஷ்சித்தம். ஆணி மாதத்தினுடைய புஷ்ய நட்சத்திரம் ஈபி சாஸ்திரிகளுடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு ஈபி சாஸ்திரிகள் ஞாபகார்த்தமாக இந்த உபன்யாசம் நடைபெற்றது. ஈபி சாஸ்திரிகளுடைய ஞாபகார்த்தமான உபன்யாசம்னு சொல்லும்பொழுது ஈபி சாஸ்திரிகள் அனுஷ்டானத்துக்குனே பேர் போனவர், அனுஷ்டானத்துக்குனே பிரசித்தமாக இருக்கக்கூடியவர். அவருடைய தபஸுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஞாபகார்த்தமாக அவர் உபாசித்த மீமாம்சா சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரமும் சாஸ்திரத்துக்கு உபகாரகமாக இருக்குது. சாஸ்திரம்னு சொன்னால் வேதம், அனுஷ்டானத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதி வாக்கியங்களை சாஸ்திரம்னு பார்த்தோம்னா அதுக்கு உபகாரகமாக இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரம். அது ஈபி சாஸ்திரிகளுடைய ஞாபகார்த்தமாக பண்ணக்கூடிய உபன்யாசத்துக்கு தகுந்த ஒரு தலைப்பு மீமாம்சா சாஸ்திர பரிச்சயம், மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய அறிமுகம்னு. அது அவ்வளோ பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய குருச்சரணாலும் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு உபன்யாசகர். ஏன்னா இன்றைக்கி உபன்யாசம் இறங்கி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு எளியவனுக்கும் புரிகிற மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சூக்ஷ்மமான விஷயத்தை, அது வேதாந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், மீமாம்சையாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு எளியவனுக்கும் புரிகிற அளவுக்கு இறங்கி அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய குருநாத்தால விட்ட ஒரு சரியான ஒரு நபர் நம்ம யோசிக்கக்கூட முடியாது. அப்படி அந்த உபன்யாசம் நடந்திருக்கக்கூடிய இந்த தருணம் அதையும் நான் ரொம்ப பொருத்தமாக நினைக்கிறேன். ஏன்னா இது அகடமிக் இயருடைய ஒரு ஆரம்பம். அதில் பசங்கள்லாம் எந்த சாஸ்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்தந்த சாஸ்திரத்தை பற்றி யாராவது எளிய முறையில் எடுத்து சொன்னால் தேவையில்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கலாம். பராக்ஷிரோமணி 2வது வருஷம் முடித்த மாணவர்கள் இங்கே இல்லைன்னா கூட இது யூடியூப்பில் வரப்போகிறது. இப்போது இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை பற்றி இது எப்படி இந்த மீமாம்சா சாஸ்திரம் வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால், மீமாம்சா சாஸ்திரத்தை பற்றின ஒரு அறிமுகம் கொடுக்க சொன்னால், இப்போது வாத்தியாரே சொல்லியிருந்தா மாதிரி யார் யார் என்னென்ன புஸ்தகங்கள் பண்ணியிருந்தால் எவ்வளோ சம்பிரதாயம் இருக்குன்னு இந்த போர்டெல்லாம் யூஸ் பண்ணி அமக்கலைப்படுத்தணுங்கிற ஒரு ஆசையில் ரொம்ப தடால் புடலாக ஒரு இது பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் வாஸ்தவமாக என்ன அதிகரணத்தையே சொன்னாலும் அது ஒரு எளியவனுக்கு இப்படி தான் சாஸ்திரம் வேலை செய்ய போகிறதுன்னு ஒரு அறிமுகம் கொடுக்கணுங்கிறது, அந்த எளிமையை நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இது இப்போ இங்கே அத்தியனம் பண்ண வேதாத்தியனம் பண்ணின மாணவர்களோ சைவாகமம் படித்த மாணவர்களோ இங்கெல்லாம் இருக்கா. இருக்கும்பொழுது அவாவா அனுஷ்டானம், சிவாச்சாரியனாக இருக்கிறவன் சிவ பூஜை அனுஷ்டானம் இருக்குது, அதில் பிரதிஷ்டாதி உற்சவாந்தம் என்னென்னலாமோ இருக்குது. அத்தியனம் பண்ணவா எல்லாருடைய வீடுகளில் அவரவர்கள் வீடுகளில் ஸ்மார்த்த கர்மாக்கள் அனுஷ்டானம் தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணும் பொழுது சந்தேகம் வந்தால் தாத்பரிய நிர்ணயம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி யோசிக்கணும்னு ஒரு பத்ததி இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு செட்டப் தான் மீமாம்சா சாஸ்திரங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தசாவரா சபான்லாம் சொன்னான். அப்போது ஒரு மீமாம்சா தெரிஞ்சவன், ஒரு வேதாந்தம், ஒரு வியாக்கரணம் தெரிஞ்சவா, இப்படி பல வித்வான்கள் சேர்ந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு விஷயத்தை தீர்மானம் கொண்டு வரணும்னு இருக்கும்பொழுது நம்மளாம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு சதஸ்லையும் ஒவ்வொரு சபையிலையும்
ஒரு சந்தேகத்தை விசாரிக்கும் பொழுது மீமாம்சா தெரிஞ்சவர் இருக்கணும். அது சைவாகம சம்பந்தமான ஒரு கோஷ்டியாக இருக்கட்டும், ஸ்ரௌத சம்பந்தமான ஒரு கோஷ்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்த்த கர்மாக்கள் சம்பந்தமான கோஷ்டியாக இருக்கட்டும், அதில் மீமாம்சா தெரிஞ்சவர்கள் அங்கங்கே தேவையில்லையா? இப்போ மீமாம்சா தெரிஞ்சவர்கள் இருக்கணும்னு சொன்னால் அந்த சாஸ்திரத்தை நம்ம காப்பாற்றி ஆகணும். அந்த சாஸ்திரத்தை படித்து சொல்லி கொடுத்து அந்த சம்பிரதாயத்தை நம்ம ரிஷிகள்லாம் நம்ம காப்பாற்றி நம்ம கை வரைக்கும் கொடுத்துருக்கா, நம்ம வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. நம்ம அதை மேற்கொண்டு அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேரணும். சந்தேகங்கள்லாம் வரும்பொழுது தீர்மானம் எடுக்கிறதுக்கு இந்த சாஸ்திர அறிவை நம்ம உபயோகப்படுத்தணுங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்த நம்ம குருச்சரணாளுக்கு நான் நமஸ்காரபூர்வகமான சாஷ்டாங்க நமஸ்காரபூர்வகமான தன்யவாதங்களை நான் நிவேதனம் பண்ணிண்டு வாத்தியாரை கௌரவிக்கும்படி இபி சாஸ்திரிகளுடைய குமாரர் வந்திருக்கார், ராமவண்ணாவை நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவீவாருணி பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்த்தஸ்தே மகான் கீர்த்தியா.